வணக்கம். இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பு நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த தலைப்பு பற்றி ஒரு கலந்துரையாடல் நிகழ இருக்கின்றது. அந்த தலைப்பு மிக முக்கியமானது. இந்த வசந்தம் 115வது தொடர். அதிலே இளைஞர்களுக்கான தொடர் விடயங்கள் பல நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். கடந்த முறை கூட நாங்கள் இளைஞர்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த பயணமும் நாங்கள் இளைஞர்களை பற்றி பேச முனைந்துள்ளோம். ஏனென்றால் அது ஒரு கனடாவிலே அது ஒரு ஹாட் டாபிக் மாதிரி தமிழாக்களுக்குள்ள இப்ப இருக்குது. என்னன்னா நிறைய பேர் யூத் வெல்னஸ் என்று சொல்லி தொடங்கி இப்ப கருத்தரங்குகள் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். நல்ல விஷயம். சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது. அதாவது இளையவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளாகி இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு வந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த தற்கொலைகள் நீண்டு கொண்டு போவதாலே அது வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்று 3 இளைஞர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்கள் இளைஞர்கள் என்று சொல்லவா, சிலர் இளைஞர்கள் தான், சிலர் கொஞ்சம் கூட வயசு இளைஞர்களை விட அங்கால 24 வயதுக்கு மேலே இருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களோட வேலை செய்பவர்களும் இருப்பதால் இன்றைய கருத்தாடல் மிக மிக நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அதாவது இளைஞர்களுக்கு தேவையான விடயங்கள் பற்றிய கருத்தாடல் ஒரு சுமூகமாகவும் திறமாகவும் நிகழ்வதற்கான 3 பேரை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த 3 பேரும் இளைஞர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் முதலாவதாக இங்கே நாங்கள் பார்த்துக் கொள்வது சுகந்தினி என்ற பெண். அவர் அக்ஸா என்ற ஒரு நிறுவனத்திலே வேலை செய்கின்றார். அவர் சமூக சேவையாளராக இருப்பதுடன் ஆங்கிலம் கற்பிக்கின்றார். அது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, பலருக்கும் அவருடைய கற்பிதம் நடைபெறுகின்றது. டோசட் பார்க் கம்யூனிட்டி சென்டர் என்ற அந்த நிறுவனத்தை ஒரு கம்யூனிட்டி சென்டர்லையும் அவர் சேவை பெற்று கொடுத்திருக்கின்றார். அதுல இருந்து அவருக்கு ஒரு சாம்பியன் அவார்டு கூட கிடைச்சிருக்குது. அவ அக்ஸா என்பது ஸ்காபரோவில் வடக்குல, ஸ்காபரோ நோர்த் ஈஸ்டில் உள்ள ஒரு நிறுவனம். அது நிறைய சேவைகளை செய்கின்றது. வீடற்றோருக்கு, அதாவது வெளியால உள்ள ஆக்களுக்கு கூட அங்க சேவைகள் நிகழ்கின்றன. மதுபோதைக்கு அடிமையானவர்களுக்கான சேவைகள் மிகவும் முக்கியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த சேவைகளை பற்றிய ஒரு விளக்கமாக இன்றைய மூவரும் செய்ய இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஹாரிஸ் என்பவர் செய்கின்றார். ஹாரிஸ் எங்களுடைய வசந்தத்திலே இப்பொழுது ஒரு சேவராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இளைஞர்கள் பற்றிய சில விடயங்களை பற்றிய ஆய்வுகளும் முதலியனவற்றிலே ஈடுபட இருக்கின்றார். அவர் கிரிமினாலஜி, அதாவது குற்றவியல் தொடர்பான ஒரு பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அந்த பட்டம் மிக முக்கியமான ஒரு பட்டம். அதாவது அது அந்த குற்றவியல் குள்ள எங்களுடைய தமிழாக்கள் நிறைய ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது. ஆகவே அது பற்றிய ஒரு தெளிவான ஒரு உரையாடல் எங்களுக்கு தேவை. ஆனால் அது பற்றி நாங்கள் இப்பொழுது பேசவில்லை. அது பற்றி நாங்கள் பிறகு ஒரு தடவை பேசுவோம். ஆனா ஹாரிஸ் ஒரு சமூகத்திலே மிகவும் மிகவும் கரிசனை உள்ள, அக்கறை உள்ள ஒருவராக, ஒரு இளைஞராக நான் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக அண்மையில் தான் அவரை நான் அறிமுகத்துக்கு எடுத்துக்கொண்டேன். அவர் வள்ளுவம் என்ற ஒரு நிறுவனம் இங்கே இருக்கின்றது. அது எங்களுடைய வசந்தத்தினுடைய முன்னை நாள் தலைவராக இருந்தவர் ஜெஸ்லன். அவரும் அதிலே ஒரு முக்கியமான ஒரு பங்காளி. அவர்கள் ஈழத்திலே வீடுகள் கட்டி கொடுக்கிற வேலை, அதாவது கிழக்கு பிராந்தியத்திலே வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறதற்காக சமைச்சு சாப்பாடு செய்து, சாப்பாட்டை வித்து, அப்படி எல்லாம் இங்கே எல்லாம் வேலை செய்துதான் இந்த காசை உழைக்கிறார்கள். அதிலே ஒருவராக ஹாரிசன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பல
சங்கங்களிலே அங்கத்தவராத தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ல இருக்கின்றார். ஸ்காப்ரோவில் உள்ள கன கிளப்புகள் எல்லாம் வேலை செய்கிறார். லாங் டேர்ம் கேர், அதாவது செவனோக்கன்னு சொல்றது சென்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள லாங் டேர்ம் கேர், முதியோர்கள் தான் அங்கே இருப்பார்கள், அவர்களை வச்சு பராமரிக்கும் ஒரு இடம். அதிலேயும் அவர் வாலண்டியராக சேவை செய்கின்றார். எங்களோட பூர்வீக குடிமக்கள் அவர்களுக்கான வேலைகள், தமிழ் மக்கள் உடைய பண்பாடு பற்றிய பல வேலைகளை செய்கிறார். அவர் ஒரு போட்டோகிராஃபரும் வீடியோ கேமரா முதலிய தொழில்களில் அதிலேயும் சில விடயங்களிலே அவர் ஈடுபட்டு நிறைய சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார். அதுபோல அடுத்ததாக எங்களுடைய விஸ்வஹோகிலன், அவர் முன்னரும் எங்களுக்கு கருத்தாடலுக்கு வந்திருக்கின்றார். அவர் ஈழத்திலே பர்டிகுலோ பிரதேசத்திலே உள்ள முதியோர்கள் இளைஞர்களுக்கான சேவைகளை ஆற்றியவர். அவர் இப்பொழுது வசந்தத்திலே அடிக்ஷன் கவுன்சிலிங் செய்கிற அந்த ஒரு குரூப்போட இணைஞ்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதோட அவர் ஒரு சேவகராகவும் வசந்தத்திலே பகுதி நேர சேவகராக இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த 3 பேரும் வெவ்வேறு கோணங்களிலே இந்த விடயங்களை பற்றி ஆராய இருக்கின்றார்கள். அதாவது இளைஞர்கள் படும் பாடு, இளைஞர்கள் படுற கஷ்டங்கள் கனடாவிலே என்ன என்றதை பற்றிய விளக்கங்களை கூறி உங்களோட இணைந்து கலந்துரையாட இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் 10-15 நிமிடங்கள் பேசிய பின்னர் நாங்கள் கலந்துரையாடலுக்கு செல்லுவோம். முதலாவதாக சுகந்தியை அழைக்கின்றேன். நன்றி. நான் ஸ்லைடு ஷேர் பண்ணலாமோ? ஓம் ஷேர் பண்ணலாம். படிவா ஜெயந்தினி ஷேரிங் கொடுங்கோ. வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ பார்வதி அம்மா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்ததுக்கு. அண்ட் ஹரிஷுக்கும் நன்றி என்ன பார்வதி அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கு. நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம் எங்களோட நல்வாழ்வும் வளங்களும். ஏனென்றா நிறைய ரிசோர்சஸ் இருக்குது ஃப்ரீயா எங்களுக்கு கனெக்ட் பண்ண, ஆனா ஒருத்தருக்கும் நிறைய விடயங்கள் தெரியாது. அப்ப அதால அது அது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அன்றைக்கு எல்லாருக்கும் பார்க்கக்கூடியதா இருக்குதா? ஷேர் பண்றது உங்களுக்கு தெரியுதா? கிளியரா இருக்கு. இது எங்கட நிகழ்ச்சி நிரல் முதல் அறிமுகப்படலம் ஆல்ரெடி பார்வதி அம்மா செய்துட்டா. நான் என்னுடைய பெயர் சுகாந்தினி. நான் ஆக்ஸால வேலை செய்கிறேன். அதுல ரெண்டு விதமான வேலைகள் செய்கிறேன். ஒன்று இங்கிலீஷ் கிளாஸஸ் ஃபார் உமன்ஸுக்குன்னு சொல்லி தொடங்கினேன். அது கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் ஃபார் more than 15 years ரன் பண்ணுறேன். எல்லா மல்டிகல்ச்சரல் உமன்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். இது ஃப்ரீ சர்வீஸ். அதோட ஃபேமிலி வெல்பீயிங்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டில் தான் நாங்கள் பேரண்ட்ஸுக்கும் யூத்துக்கும் குழந்தைகளுக்கும் ஈவன் 10 வயசுல இருந்து 30 அதுக்கு மேலேயான குடும்ப உறுப்பினர்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்கிறோம். இன்னைக்கு பார்வதி அம்மா கேட்டுக்கொண்டதுபடி பெண்கள் அண்ட் இளைஞர்கள் அவர்களின் விழிப்புணர்வை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம். அதிண்ட வளங்களும் அதுக்கு அவைகளுக்கு ஒரு விஷயங்கள் தெரிய வர வேணும் என்று சொன்னா, இல்லை அவைக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்று சொன்னா இந்த நம்பருக்கு அவைகள் கண்டாக்ட் பண்ணலாம்ன்றதும் அதுக்கு பிறகு கேள்வி பதிலுக்கு போகுது. இது இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி முடிச்சு. இது ஒரு வேர்டை நான் ஃபவுண்ட் பண்ணினேன். எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு
வசனமா இருந்துச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் மறந்து விடலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இதுதான் எங்கட இளைஞர்களுக்கான ஒரு வேர்டு முக்கியமா இருக்க வேணும். நாங்கள் என்ன சொன்னாங்கள் என்பதை விட எப்படி சொல்றதுக்கு நாங்கள் அதை உணர்த்துறதுக்கு அஹ், உணர்த்துறதுக்கு முற்படுறோமோ அதுதான் அவைகளுக்கு ஞாபகமா இருக்கும் என்று சொல்லினேன். அது கால் டபுள் ஷர்னர் சொல்லி இருக்கிறார். அதுல வந்து இப்ப எங்கட இளைஞர்கள் படும் பாடு இங்க எங்கட டொரண்டோ கனடாவுல முதல் முக்கியமா நடக்கிற ஒரு கஷ்டமான நிலைமை வந்து ஆட்கள் கடத்தல், அது ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லினா அது வந்து இப்ப நிறைய இடங்கள்ல நடக்குது. முக்கியமா ஹை ஸ்கூல்ல நடக்குது. பிள்ளைகளை சட்டவிரோதமா அவைகள் அந்த பிள்ளைகளோட மனங்களை மாற்றி அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றி அவர்களை வேற வேறையான ஆம், தொழில்களுக்கோ அல்ல வேற வேறையான ஈடுபாடுகளுக்கு மோசமாக அவைகளை பயன்படுத்துகினம். ஏனென்றா குடும்பங்களோட பிரிச்சு அவியல் தங்கட பாட்டுக்கு கொண்டு போறபடியா அவியல் அந்த பிள்ளைகள வழி நடத்தல அவியல்ட கையில போறபடியா அந்த பிள்ளைகள் அவியல் சொல்றத கேட்க வேண்டி வருது. அவைகள் ஆனா அது முதல் அவைக்கு போறதுக்கு முதல் அது அந்த கஷ்டங்கள் அவைக்கு தெரியல. அவைகள் நிக்கினம் அது ஒரு நல்ல அவைகளுக்கு ஒரு நல்ல அவைகளுக்கு ஒரு லக்ஸரி லைஃப்ன்னு சொல்லி நினைக்கணும். ஆனா அது லக்ஸரி லைஃப் இல்ல. அது ஒரு அடிமைத்தனம்ன்றது பிறகு போய் அதை அனுபவப்பட்ட பிறகுதான் நிறைய பேர் அதை விளங்கி கொள்ளினம். ஆஹ் அதை விட அடுத்த முக்கியமானது ட்ரக்ஸ் அடிக்ஷன். அது வந்து அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு ஆஹ் அஹ் இருக்கிற நேரம் ஆஹ் அந்த அப்படியான பிரச்சனைகளுக்குள்ள ஈடுபடுறதுக்கான தூண்டுதலை கொடுக்கினம். அதுவும் பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது. மற்ற வெளியிட சிநேகிதர்களோட கதைக்கிக்க நடக்குது. மற்ற அவைகள் கூடி செல்கிற இடங்கள்லேயும் அந்த அப்படியான தொடர்பாடுகள் அவர்களுக்கு வருகிறது. ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இது வந்து ஸ்பெஷலி ரெண்டு பேருக்கும் உமன்ஸ் கேர்ள்ஸுக்கும் வருது ஆனா பாய்ஸுக்கும் வருது. இது வந்து என்ன பாடி ஷேமிங் புல்லிங் நடக்கிறபடியா பள்ளிக்கூடங்கள்ல ஹை ஸ்கூல்ல. அப்ப அவைகள் வந்து சாப்பிடாம இருக்கணும். சாப்பிட்டா அவைகள் அந்த பாடி ஷேமிங் அவைகள் பகுடி பண்றபடியா அவைய மெனன் வந்து அவைகள் மென கவலை அடைஞ்சு அவை சாப்பிடாமே இருந்து வருத்தங்கள் கூட தேடுகினம். மெல்லிசாக உடல் வர வேணும். மெட்ட லைக் அவையின் அழகான உடல் அமைப்பு அந்த அதை நினைச்சு அவியல் உட உடல் எடை குறையும் என்று சொல்லி நினைச்சு அவியல் பட்டினி கிடக்கிறதால நிறைய மற்ற மனநல பிரச்சனைகள் எல்லாம் அவியல் தேடினம். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. மற்ற அதோட சின்ன வயசுல சேஃப்டி அண்ட் இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் இது வந்து ஹை ஸ்கூல்லயே அவைக்கு தொடங்குது. ஹை ஸ்கூல்ல அவையல் ஃப்ரெண்ட்ஸோட பழகிக்க அவையல் வேற விதமான இந்த மனநிலைகள் எல்லாம் மாறுறபடியால் அங்கேயே அவைகள் இந்த பிரச்சனைகள் தொடங்குது. இப்ப கல்யாணம் கட்டித்தான் அவைகளுக்கு இப்படியான பார்ட்னர்ஸ் பிரச்சனை வரமண்டது இல்ல, ஹை ஸ்கூல்லயே வருது. அப்ப அது நாங்கள் அதுகளையும் நாங்கள் என்னென்று கவனிச்சு கொள்ள வேணும். அதோட மென்டல் ஹெல்த் இஷ்யூ அது வந்து இப்ப பெரிய ஒரு முக்கிய இடத்தை தருது. ஏனென்றா எல்லா ஹை ஸ்கூல் பிள்ளைகளும் அவியல் பொதுவாக எல்லாரும் அந்த மனநிலை பாதிப்புக்குள்ள ஈடுபடுகினும். அது என்ன காரணம் என்றது அவையின் குடும்ப சூழ்நிலையா அல்லடிக்கு அவைகளுக்கு என்ன பிரச்சனை என்றதை கண்டறியறதுக்கான வழிமுறைகளைத்தான் நாங்கள் பார்க்கணும். ஆனா லைக் கூடுதலாக எல்லா பிள்ளைகளும் அந்த மனநிலைக்குள்ள போகினோம். அப்ப அதுகளை நாங்கள் தடுக்கிறதுக்குத்தான் நாங்கள் வந்து ஃபேமிலி டைம்ன்றதை ஒதுக்க வேணும் பிள்ளைகளுக்கு. ஏனென்றா முக்கியமாக அவைகள அந்த டீனேஜர்ஸ் 13
வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு தனிமை வருகுது. அவைகள் தனியே இருக்கினம், கேம் விளையாடினம் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டு பேரண்ட்ஸும் அவைகளை கவனிக்கினம் அல்லது கவனிக்காம விடினம். அப்ப ரெண்டுமே கூட கவனிக்கிறதும் பிள்ளைகளுக்கு பிரச்சனையா வருது, கவனிக்காம விடுறதும் பிரச்சனையா வருது. மற்ற கேம்ல இருக்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லவும் மேலாம இருக்கு. அவைகள் கூட அதிலேயே அடிக்ஷன் ஆகினம். அப்ப அதுகளாலேயும் நிறைய பிரச்சனைகள் பேரண்ட்ஸுக்கு என்னண்டு அவைகளோட கதைக்கிறது என்றது தெரியல. ஆனா நாங்கள் வந்து அதுக்காக கொஞ்சம் டிப்ஸ் இதுல சொல்லி இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோட 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கோ, டிவி பாருங்கோ அப்படி என்று சொல்லினோம். மற்ற பிள்ளைகள் ஸ்கூலால வரைக்கும் வெளியில போயிட்டு வரைக்கும் அவையல்ட எண்ணங்களை ஷேர் பண்றதுக்கும் அவையல் கதைக்கிறதுக்கு அவையலுக்கு ஆன இடம் அளிக்க வேணும். முதல் நாங்கள் அவையல் சொல்ல முதல் கோவப்பட்டு பேசாமல் அவைகளுக்கு இடம் அளிக்க வேணும் சொல்லுறதுக்கு. மற்ற அவையல் சொல்லுறத நாங்கள் ஆம், ஆம், விளங்கிக் கொண்டு அவையல் யாரோட பழகினம், பள்ளிக்கூடம் எப்படி பள்ளிக்கூடத்தோட நாங்க தொடர்பு வைக்கணும், அதோட சோஷியல் மீடியாக்குள்ள எப்படி போய் வரையினம், என்ன மாதிரி மியூசிக் கேட்கினம் அப்படின்றதுல எல்லாம் விளங்கிக் கொள்ள வேணும். என்ன மாதிரி பிள்ளைகள தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்க கண்டறிய வேணும். மற்ற குடும்பத்துக்கான சூழ்நிலை அப்ப நாங்கள் ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி என்று சொல்லிக்க அவைகளுக்கான ஒரு சிம்பிள் அந்த ஒவ்வொரு ரூட்டீன் இப்போ ஒன்ஸ் அ வீக் நாங்கள் மூவிக்கு போவோம். அப்படி என்ற ஒரு ஒரு ஒவ்வொரு கிழமைக்கான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரைக்க அதுகள் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாயும் இருக்கும். அதே நேரம் அது அவைகளுக்கு பழக்கப்பட்டும் போயிடும். அப்ப அதன்படி வரைக்க அவைகளும் கதைச்சு பேசி சிரிச்சு இதண்டைக்க அவைகளுக்கான அவைகள் இந்த மனதுல இருக்கிறதுகள் எல்லாம் வெளியில வேற மற்ற அவைக்கு ஈக்குவல் ஸ்பேஸும் கொடுக்க வேணும். மற்ற அவையில நாங்கள் அப்ப ஒரு அவைகள் மார்க் ஷீட்ஸ் அதுகள் கொண்டு வரைக்க அவையில நாங்கள் பாராட்ட பழக வேணும். அவைய குறைஞ்சிட்டினம் என்று சொல்லி நாங்கள் பேசக்கூடாது. அவைகளுக்கு பாராட்டுதல் ஆல்வேஸ் கொடுக்க வேணும். குட் ஜாப் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ, தோஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் மேக்ஸ் தெம் ஹாப்பி. அப்ப இளைஞர்கள் அதுகளைத்தான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கணும். அம்மாவே என்ன பாராட்டுறா, எனக்கு இவ்வளவு செய்யறா என்று சொல்லி அவைகளுக்கு மனதுல நிக்க வேணும். மற்ற அவைகளுக்கு வந்து இப்ப அவைகள் கஷ்டப்படுற அப்படியான நாங்கள் ஒரு உதாரணங்கள் கதைகள் சொல்லி வளர்க்கலாம். இப்படி இப்படி நடந்தது, அப்ப அதாலதான் நாங்களும் கவனமா இருக்க வேணும் என்று சொல்லி அவையல் ஒற்றுமைகளை கூட்ட பழக வேணும். அவையல் தூர எங்களை விலத்தி போகாமல் அவையலை கிட்டவா வச்சிருக்கிற மாதிரிக்கு அவையலோட கதைச்சு பேசி இதண்ட வேணும். மற்ற அவைகளுக்கு வந்து மரியாதை கொடுக்க வேணும். நாங்கள் அவையல் அதை கணக்க எதிர்பார்க்கணும். நாங்களும் இப்ப அவையல் இங்க எங்கட கலாச்சாரம் வேற, ஊர்ல இப்ப எங்கட தமிழ் கலாச்சாரம் வேற. ஆனா இப்ப நாங்கள் ஊர்ல என்னதான் சொன்னாலும் நாங்கள் அதை மைண்ட் பண்றதுல ஆமா அப்பா தானே என்றுட்டு இருக்கிறது. இங்க வந்து பிள்ளைகள் தங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவைகளுக்கு ஓன் டிக்னிட்டி இருக்குது. அப்ப அவையல் அதை செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவையல் எதிர்பார்க்கணும். அப்ப அவைகளோட சாந்தமாகத்தான் நாங்கள் கதைக்க வேணும். அவையில நாங்கள் தவறாக ஒன்றும் நினைக்க கூடாது. தவறாக நினைக்காமல் அப்படி ஏதும் நாங்கள் தவறாக நினைத்தால் அதை என்னன்னு சொல்லி அவைகளோட கதைச்சு பேசி அதை கிளாரிஃபை பண்ணினா அவைகளுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். இதுல இருக்கிறது தான் மெயின். அந்த எங்கட ரிசோர்சஸ் இருக்குது. இது அவசர தேவைக்கு பாவிக்கிறதுக்கு. இதை விட நாங்கள் இன் டீட்டெயிலா போகலாம். நான் இது காமன் நம்பர்ஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா ஸ்கிரீன் லைக் போட்டோ எடுக்கலாம்.
அதை விட முக்கியமான வேறு ஏதும் தகவல்கள் தெரிஞ்சா நீங்க தெரிய வேணுமென்னு சொல்லி சொன்னா கேளு. ஹாரிசன் பேச அழைக்கிறோம். நன்றி சுவந்தி. ஓ, தேங்க்யூ, நன்றி. ஹாரிஸ், ஹலோ. அவருக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல கை கேக்குதா? வருது. கேக்குது. ஓகே. ஓகே, நான் எந்த பங்க ஆரம்பிக்கலாமா? தொடங்குங்க. ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன இன்றைக்கு கதைக்க போறேன்டா எங்கட இளைஞர்ன்ற ஒப்பீனியன்ஸ். அதாவது இப்ப இந்த இந்த இதுக்குள்ள பார்த்தால எங்கட இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்த ஆட்கள் இங்க இதுக்குள்ளே இளைஞர்களை காணல. ரைட், அது ஒரு பெரிய சிக்கல். நாங்க உங்களோட பர்சனல் லைஃப்லயோ இல்லாட்டி நாங்க வேலை செய்யும் போது எங்களோட இளைஞர்களை கூப்பிடும் போது வர மாட்டினோம். அப்பொழுது ஒரு சில பேருக்கு தப்பான நினைப்பு வரும். இந்த இளைஞர்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டினோம், திமிரா இருக்கணும், விலகி போயினோம் என்று ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆனா இளைஞர்களை கேட்டால் வேற ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அந்த ஒப்பீனியன்ஸ் தான் நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நான் என்ன செஞ்சேன்டா, எனக்கு தெரிஞ்ச இளைஞர்கள், நானும் ஒரு இளைஞன் தான். எனக்கு தெரிஞ்ச பெரியங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டு சொன்னேன், சரி வராட்டிலும் சொல்லுங்க என்னத்தை பத்தி கதைக்கலாம். அப்ப இதுல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சில விஷயங்கள், அதை பத்தி சொல்லுவேன். இதுல மெயினா என்ன பிரச்சனைண்டா, பொதுவா எங்கட முதியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில ஒரு சுவர் இருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு ஆரம்பிச்சிட்டு. அது ஏனென்றால் பழங்காலத்துல எல்லாரும் கூட்டு குடும்பமா வளர்ந்து இணைஞ்சு அடிபட்டாலும் இணைஞ்சு வாழ்ந்தவர். அப்ப எங்களோட பிரச்சனைகளை அடி அடி பேசி வந்தாலும் அந்த அந்த பிரச்சனைகளை கதைக்கு முடிச்சிருக்கலாம். ஆனால் ரெண்டு 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 இடையில வந்த ரெண்டு பிரச்சனைகள், ஒன்று இயக்கம், அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண இல்லாத ஒரு பிரச்சனை. எங்க கலாச்சாரமும் குடும்பத்திலையும் பல அழிவுகளை காட்டியிருக்கு. அதுக்கு மேல எங்கட இப்படி இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு புது கலாச்சாரத்துக்குள்ள எங்கட பிள்ளைகள் இணைஞ்சு கொள்ளினோம், முதியோர்கள் அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணினோம். என்றாவே ஏற்கனவே இலங்கை கலாச்சாரத்தோட தான் வாழ்ந்து வந்தது. அப்ப அதால் ஒரு ஒரு செப்பரேஷன் வந்து அந்த குடும்பத்தின் இணைப்பை பிரிச்சிட்டு. அப்ப இந்த மாதிரி செமினார்ஸ் வச்சிருக்கும் போது என்ன நாங்க செய்யலாம் என்றால், முதல் எங்கட முதியோர்களுக்கு எங்கட இளைஞர்கள் பிரச்சனைகள் சொன்னால், அதுக்கும் மேல அந்த பிரச்சனைகளை எப்படி நாங்க என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் என்று சொன்னால் எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியா இருக்கும். ஸோ காமனா வந்த பிரச்சனைகள் சைல்ட்ஹுட் ட்ராமா, ஆங்கிலத்துல சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்றாரு. அதாவது இப்ப இந்த சின்ன வயசுல வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் அப்படியே மன ரீதியா மாத்தும். அதால மனநோய்கள் வரலாம், இல்லாட்டி பொதுவாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இப்ப எங்க கலாச்சாரத்துல ஏற்கனவே அந்த இயக்கத்தால பல கொடூரமான விஷயங்கள் பார்த்து ஒரு ட்ராமாவே இருக்கு எங்கட கலாச்சாரத்திலேயே. அதால எங்கட அப்பா அம்மாக்கு ட்ரக் அடிக்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஒரு வெறி, இல்லாட்டி கோபம், இல்லாட்டி அந்த ஒரு பாசமான குணங்கள் இல்லாம போயிடும். அதுக்குள்ள எங்கட பிள்ளைகள் வளரும் போது நாங்க யோசிக்க வேணும், அந்த பிள்ளைன்ற மன ரீதி எப்படி இருக்கும். நடுகளும் பேச்சு சண்டை நொட்ட சொல்ற மாதிரி ஒரு பெற்றோர் இருந்தால் அந்த பிள்ளைக்கு பல இன்செக்யூரிட்டிஸ், பல உள் யோசனைகள், பல ஆங்கிலத்துல சொல்ற அந்த
இன்செக்யூரிட்டி, அதாவது இப்ப இந்த ஒரு 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 விஷயத்தை சரியா செய்யலாமோ செய்ய தெரியுமோ அந்த அந்த உற்சாகமா செய்ய மாட்டினா மற்ற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இல்லாம இருக்கும். நானே செய்ய வேணும், நானே வேலைக்கு போக வேணும், கல்யாணம் ஏன் பண்ண வேணும். இது எங்க இளைஞர்கள் பல தரம் சொல்லிவிடும், ரைட்? நீங்க கேட்டிருப்பீங்க ஏன் இப்படி இருக்கிறான்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இதான் விஷயம். அந்த அந்த வளர பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மேல நாங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போது அந்த பிள்ளை அது பிள்ளைன்னு மன ரீதி வளர்ப்பு உடைஞ்சிரும். அப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்றால், சுகந்தினி அக்கா சொன்ன மாதிரி ஃபேமிலி டைம். அதாவது கூட பிள்ளைகளை ஒரு போய் கதையுங்கோ, சண்டை போடாம, இல்லாட்டி நொட்டையா குறை சொல்லாமல், அவைக்கு வேலை தேடுற கஷ்டமா இருந்தா கேளுங்க, ஏன் அப்படி நடக்குது. அவை சொல்லுவினோம். இப்ப எங்க போனாலும் எவ்வளவு நான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு யூனிவர்சிட்டிக்கு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போனாலும், இன்டர்வியூல நல்லா செஞ்சாலும் வேகன்சி இல்ல, வேலை தாரு கஷ்டம். அது உங்களுக்கு புரியாம இருக்கும், சில வயசானவர்களுக்கு புரியாம இருக்கும். ஏன்னா உங்களோட காலத்துல உடனே வேலை கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வேற மாதிரி எக்கானமி, அரசியல், அந்த எல்லாம் சமுதாயமே வித்தியாசமா இருந்தது அந்த காலத்துல. எல்லாம் இப்ப மாறிட்டு அது எங்களுக்கு தான் புரியும். நாங்க தான் அதுக்குள்ள வாழ்றோம். அதுக்கு மேல இருக்கிற அடுத்த இஷ்யூ, இப்ப ஒரு அடல்ட்டா வந்த அப்புறம் எங்கட நாங்க செய்யற சேவைகள், அதாவது இப்ப சில பேர் கேஷுவலா தண்ணி அடிப்பினோம், இல்லாட்டி வெளியில போவினோம். முந்தி மாதிரியும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம ஃப்ரீயா ஆட்கள், ஆம்பளைகளோ பொம்பளைகளோ வெளியில போயிட்டு வரணும். அதுல என்ன பிரச்சனை நடக்குறா, சில பேர் குடி அடிமைகள் இல்லாட்டி மருந்து அடிமைகளா ஆகினோம். இது ஏன் நடக்குறா, இந்த சின்ன வயசுல இருந்த வார ட்ராமா தான். நான் சொல்ல போற ஒரு 6-7 விஷயங்கள் இந்த ட்ராமாக்கு கீழே தான் வரப்போகுது. அப்ப நீங்க யோசிக்கலாம், இதை சில பேர் யோசிக்கிறேன், நீ நல்ல ஒழுங்கான பெரியன், இப்படி இருந்தான் இப்படி ஆகிட்டான் மாதிரி எல்லாம் நினைப்புகள் வரும். ஆனா இதாலதான் இப்ப இதால இது வாரதுன்றா, இவ்வளவு வருஷமா அந்த பிள்ளை வளரும் போது நீங்க பக்குவமா அந்த பெற்றோர்கள் பார்க்காத படியால் அந்த பிள்ளை போய் ஒரு தனி வழியா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கணும். அது தப்பான சொல்யூஷன் இருந்தாலும் அவைக்கு பிடிச்ச ஒரு சொல்யூஷன். அதாவது இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து தண்ணி அடிச்சா ஸ்ட்ரெஸ் போயிடும் என்று நினைச்சிட்டு, அப்ப ஆல்கஹால் குடிச்சு அவைக்கு அறியாமலே, இல்லாட்டி அவைக்கு பிடிக்காம போனாலும் அடிமை ஆகிடுவினும், அவைக்கு தெரியாமலே, கண்ட்ரோல் பண்ணாமல். ஏன்னா அவ்வளவு உள் மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருந்திருக்கு, அவைக்கே தெரியாது. அதுக்கப்புறம் எங்கட அடிக்ஷன் சர்வீசஸோ இல்லாட்டி ரீஹாப் சென்டருக்கோ போக வேண்டி வாருது, இல்லாட்டி ஆஸ்பத்திரியில போன அப்புறம் தான் அவைக்கு தெரியும், ஏதோ ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்த அப்புறம் தான் அவை ஆஸ்பத்திரி, ரீஹாப் இந்த மாதிரி போறது. அப்ப அதுக்கு முதலே நாங்க அதை தவிர்க்கலாமே. அதை எப்படி மறுபடியும் எங்கட பிள்ளைகள் இந்த உள் மனசை புரியுற மாதிரி நாங்கள் பழக வேணும். இப்ப பெற்றோர்கள் என்ன செய்யலாம்டா, ஓகே, அடிக்கடி குடிக்கணும், இல்லாட்டி வீட்டை வந்தா போதை அறிந்தால் அதெல்லாம் இறங்கின அப்புறம் கதையுங்கோ. ஏண்டா அந்த போதையில இருக்கும் போது சண்டை பிடிச்சால் அவை ஏற்கனவே போதையில இருக்கணும், அவன் மன ரீதி வேற மாதிரி இருக்கும். அப்படி இஷ்டத்துக்கு கதைப்பினோம், ஃப்ரீயா கெட்ட வார்த்தையும் பாவிப்பினோம், ஒரு வேற மாதிரி அவை இல்லாத மாதிரி கதைப்பினோம். அது நீங்க அப்புறம் உங்களோட உள் மனசுல எடுத்து நீங்க உங்களோட மன ரீதியா மாற போற. ஆனா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல பக்குவமா பார்த்தாதான் லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். உடனே உணர்ச்சி ஆசைப்பட்டு சண்டை போட்டு இல்லாட்டி கோபத்துல ஏதாவது சொல்லி வீட்டை விட்டு துளத்துற ஒரு
அது வச்சு சொல்யூஷன்ஸ் வராது. என்ன செய்ய வேணும்னா இந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்கள் காட்ட வேணும். சரி, ஸ்ட்ரெஸ் இருந்தா யோகா செய்யுங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தா வெளியில நடுவுங்க. ஹைக்கிங் போலாம். ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா? இல்ல. ரிலேஷன்ஷிப், அது காதலி இல்ல காதலன் ஏதாவது பிரச்சனை கொடுத்தீங்கன்னாமா, நண்பர்களோட பிரச்சனையா, ஸ்கூல்ல ஸ்ட்ரெஸ் என்னன்னு நீங்க சொன்னாதான் நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம் என்று பக்குவமா கதைச்சால் அவைக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏண்டா இதுல வர எல்லா பிரச்சனைகளும் ஏன் இந்த இளைஞர்கள் வரையிலண்டா நம்பிக்கை போயிட்டு. ஏனென்றா இப்ப பார்த்தாலே எங்கட சில பெற்றோர்களே கெட்ட விஷயங்கள் செய்யணும். இல்லாட்டி அவேண்ட வேலையே சரியா இருக்கு. இல்லாட்டி அவையே சரியா சாப்பிட மாட்டினோம். ஆனா அவேண்ட பிள்ளைகள திட்டுவினோம். அப்ப அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸால சில பிள்ளைகளுக்கு அந்த ஏன் இவைய கேட்க வேணும், இவ இப்படிதான் ஆன்டிஸ் அங்கிள்ஸ் இப்படிதான் திட்டுவினோம், இதாதுண்டு சொல்லி விலகி போயிடுவேன். அப்ப நீங்க நிஜமாவும் உதவி பண்ணும் போது அவைக்கு அது புரியாது. உடனே முகத்தை திருப்பி விடும். அது ஏன் வாருதுண்டா அதான் இந்த பக்குவம் இல்லாமல் ஒரு டிஸ்கனெக்ஷன் ஆகிக்கிட்டு ரெண்டு பக்கத்தால அதன் அழிக்கிறண்ட ஒன்று இப்படி மாதிரி இவன்ட்ஸ் வச்சு எல்லாரும் சேர்ந்து இருந்து கதைக்கிறது. ரெண்டாவது கேட்கறது. சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்றாலும் கேளுங்க. கேட்ட அப்புறம் நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லலாம். சண்டை போட்டு ஆக்கள் இந்த உள் மனசை கேட்காமல் நினைச்ச மாதிரி கதைச்சால் எல்லாரும் உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை அப்படியே வச்சிருக்கொண்டுதான் இருக்க போயிடும். அப்ப அடுத்த பிரச்சனை என்னென்றால் சோசியல் மீடியா. எங்கட இப்படி விலகி போய் என்ன நடக்குதுன்றால் சில பேர் இப்ப இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் எப்படி என்றால் இப்ப ஒரு மனுஷன் எப்படி தனிய வாழலாம், எம்பவர்மெண்ட் எப்படி எம்பவர் பண்ணி எப்படி தனிய சக்சஸ்ஃபுல்லா வாழலாம், இந்த மாதிரிதான் கனேடியன் கல்ச்சர். எங்கட கல்ச்சர் குடும்ப வாழ்க்கை, ஆக்களோட இணைஞ்சு பழகி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ற மாதிரிதான் எங்க கல்ச்சர். ஆனால் இந்த கனேடியன் கல்ச்சர் வேற என்றபடியா அதுக்கு மேல எங்கட கலாச்சாரத்துல வர இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ என்ற படியால் எங்கட இளைஞர்கள் சோசியல் மீடியா, யூடியூப் படங்களை வச்சுதான் பழகுறோம். எப்படி நாங்கள் அடல்ட்ஸா வாழலாம் கனேடியன் கல்ச்சர்ல. ஏண்டா எங்கட பெற்றோர்களுக்கு இந்த கல்ச்சர் புரியாது. அவைக்கும் அவை வேறொரு நாட்டுல வேறொரு கலாச்சாரத்துல வேறொரு நேரத்துல வளர்ந்து வந்திருக்கணும். நாங்கள் அவை போய் படிப்போம்டா சோசியல் மீடியால சில நேரத்தில் சில தீய சக்திகள் கெட்ட விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஃபேஸ்புக்ல போய் இன்ஸ்டாகிராம்ல போய் கண்டாக்குள்ள ஒரு பழகி இவை மேனிப்புலேட் பண்ணி தப்பான விஷயங்களுக்கு சேர்த்து வச்சு அதோட இன்னும் பிரச்சனைகள் வருது. காதலை வச்சு மேனிப்புலேட் பண்ணுறது, காசு இது அதுண்டு இருக்கிற பிரச்சனைகள் கூடுது. அப்ப மறுபடியும் இதை எப்படி சால்வ் பண்றேன்டா அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ, இப்ப அவைக்கு ஆன்லைன் டேட்டிங்னு ஒன்று இருக்கு. இப்ப நாங்க எங்க கலாச்சாரத்துல உடனே நல்லா படிக்க 18 வயசு வரைக்கும் நல்லா படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சொல்றது. இதாண்டு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு குழப்பம் வரும்னு நாங்க யோசிக்க வேணும். ஏண்டா 18 வருஷமா ஆம்பளைகளோட பொம்பளைகள் இணைஞ்சு பழகாம இருக்காமல் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றேன்டா எப்படி செய்யலாம்? கஷ்டமா தானே இருக்க போகுது. அப்ப என்ன செய்யணும் இளைஞர்கள் என்றால் சோசியல் மீடியா வச்சு இல்லாட்டி கிளப்போ ஏதோ வெளியில போய் தானா பழகினோம் டேட்டிங் இது அதுண்டு. அவ தானா போய் காதலில் விழுந்து சில நேரத்துல நன்றாக நடக்கும், சில நேரத்துல இன்னும் அதுக்குள்ள பிரச்சனை வரும், காதல் பிரச்சனை என்று. இது மெயினா ஏனென்றால் மறுபடியும் எங்க கலாச்சார பிரச்சனைகள்.
நாங்கள் வெளிப்படையா காதலோ செக்ஸோ கல்யாணமோ ஒன்றுமே நாங்க வெளிப்படையா கதைக்கிறதுல கூச்சப்படுறோம். அதாலதான் எங்க பிள்ளைய தானாவே போய் தேடினோம். ஹியூமன் டிராபிக்கிங் இந்த மாதிரி மோசமான விஷயங்களுக்கு சில பேர் சேருவினோம், சில பேர் நன்றாக வருவினோம். அந்த ஏன் இந்த கேம்பிள் நாங்களாவே ஒன்று நாங்க படிச்சுட்டு எங்கட இளைஞர்களுக்கு காட்டி கொடுக்கலாம், இல்லாட்டி எங்கட இளைஞர்களை கேட்கலாம். சரி, உனக்கு காதலிக்க விரும்புறேன்டா நல்ல ஒரு கிளப், ஒரு புத்தக குழுவை சேரு, இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேரு, இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல போய் தேடலாம். இந்த மாதிரி ஃப்ரீயா சின்ன வயசுல இருந்து விட்டாலே எங்க இளைஞர்களுக்கு புரிய வரும் வாழ்க்கை எப்படி, கல்யாணம் வாழ்க்கை எப்படி, ஒரு ஆம்பளை எப்படி ஒரு பொம்பளையோட பழக வேணும், ஒரு பொம்பளை எப்படி ஆம்பளையோட பழக வேணும், இந்த எல்லாத்தையும் மெல்ல மெல்லமாக காட்டி கொடுத்தால் ஒரேரியா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணு, பிள்ளை பெற்று இது அது செய்யுன்னு சொல்லாம எல்லாத்தையும் பக்குவமா காட்டி கொடுத்தால் அவே ஏன் வந்து கேட்க மாட்டேனும். கடைசியா இங்க வார ஸ்காப்ரோக்கு குறிப்பான ஒரு விஷயம் எங்கட வன்முறை. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. இது பல இடத்துல நான் கேள்விப்படையில தமிழ் பெரியங்கள் இந்த வன்முறை பிரச்சனையை பத்தி கதைக்கிறது. ஏன் என்றால் மறுபடியும் எங்கட கலாச்சாரத்துல அந்த ஒரு சில விஷயங்கள் வெளியில கதைக்க கூடாது இதாவது இருக்கிறபடியால் மற்ற இந்த எங்கட கேங் பிரச்சனையெல்லாம் அந்த ஒரு பெரியன் அதுக்குள்ள இறங்கினா அதை பத்தி வெளியில சொல்ல மாட்டினோம் சும்மாவே. அதான் அவன் வழி. அதோட அந்த மறுபடியும் அந்த சுவர் இருக்கு ரெண்டு முதிய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். அதால இந்த பிள்ளை போய் ஏதாவது கெட்ட விஷயங்கள்ல சேர்ந்து சில இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்து சுட்டு கொல்லப்படினோம், இல்லாட்டி குடி அடிமைகள் ஆகினோம், இல்லாட்டி காணாம போகினோம். எனக்கு இப்ப கிட்டடியில அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொக்கைன் அடிச்சு 2 வருஷமா காணையில. நான் 2 வருஷத்துக்கு முதல்ல நான் கண்டேன். அவரு எல்லாம் கதைச்சு கொண்டு இருந்தா பார்த்தாலே எனக்கு தெரியுது அவரு அவ்வளவுதான். இனி 2 வருஷமா காணையில இப்ப ஜெயில இருக்கிறார். இப்படி நாங்க எல்லாரும் எங்களுக்கு இது எனக்கு புதுசு இல்லை, எங்களுக்கு நாங்க இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப இதை எப்படி தவிர்க்கலாம் என்றால், உண்மை கேங் வயலன்ஸ்ல கலாச்சாரம் தவிர கேங் வயலன்ஸ் விஷயங்களை போய் பார்த்தால் அவ ஏன் அதுக்குள்ள சேரினோம் என்றால் ஒரு குடும்பம் தேவை, இல்லாட்டி காசு தேவை, இல்லாட்டி ஆக்களோட பழக விரும்பினோம், இல்லாட்டி வீட்டுல இருந்தா அம்மா அப்பா திட்டினோம், இல்லாட்டி ஒன்றும் செய்யல வெளியில போலாம். வெளியில போனா ஒரு ஆள் புது கார்ல வந்து என்னோட நான் இங்க வெளியூர்ல கொண்டு போறேன், கொஞ்சம் காசு தரேன், இது என்னோட வந்து வாழுன்னு இதை செய்யலாம் அது செய்யலாம், உனக்கும் காசு வரும், இது உண்ட காசு, இது உண்ட கார், இது அதுண்டு ஆக்களை மனிப்புலேட் பண்ணி அந்த ஒரு 12 வயசு பெரியன் சஸ்காச்சுவானோ ஹாலிஃபேக்ஸோ போய் அங்கே வாழினோம், காணாம போயினோம். இது அடிக்கடி நியூஸ்ல வருது. அப்ப மறுபடியும் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்டா எங்கட குடும்பம் அந்த அவைக்கு என்ன தேவையோ அதை நாங்களா கொடுக்க வேணும். சரி, காசுண்டா ஏன் காசு தேவை, அப்பா அம்மா வேலை உண்டு, அப்பா இல்லாட்டி அம்மா அவன் வாழ்க்கையில இல்ல, அப்ப அந்த சின்ன பெரியன் ஆம்பளை ஆக்குறான், வீட்டை காப்பாத்துறான். ஓகே, அப்ப ஏதாவது ஒரு சரியான வேலைக்கு மெக்டானல்ஸ் அப்படி மரியாதை பார்ட் டைம் நிஜமான வேலைக்கு கொடுக்க வேணும். நாங்கள் தயார், நாங்கள் யூத்ஸுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உருவாக்க பார்க்கிறோம். அவைக்கு ஆக்களுக்கு அவை வந்து எங்க ஒரு நல்ல விஷயங்களோட சேர்த்து நல்ல விஷயங்கள் காட்டி கொடுக்க விரும்புறோம். ஆனால் பெற்றோர்கள் இல்லையே வந்து டிராப் ஆஃப் பண்ண பிக்கப் பண்ண அவையே தானா வருவினோம் சில நேரத்துல. அப்ப அந்த பிரிவை நாங்க முதல் மூட வேணும். அந்த பிள்ளைக்கு இப்ப குடும்பம் பிரச்சனை இருந்தால் அந்த குடும்ப பிரச்சனை
பிரித்தினால் அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போக ஆசை வராது. ஸோ இதுதான் பொதுவான பெரிய பிரச்சனைகள் என்ன பொறுத்த வரைக்கும். இதை விட பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சாப்பாடு பிரச்சனை, சுகந்தினியாக்க சொன்ன மாதிரி அதுவும் பெரிய பிரச்சனை தான். இப்ப என்ன நாங்கள் சொல்றது, இப்படி கொளுத்து போனா கல்யாணம் யார் கட்டு போயினும் இதாதுன்னு சொல்லி வளர்த்து அந்த பிள்ளை மன ரீதியா யோசிக்க வேணும் அதை எப்படி இம்பாக்ட் பண்ணுமென்று. அப்புறம் அதுக்கு இடையில குழப்பி சொல்றது. இப்ப எங்க கலாச்சாரத்தை பல சாத்திரங்கள் இருக்கு. எங்க ஆயுர்வேதிக் சித்தி மருந்துகள் எல்லாம் இருக்கு. ஆனா போய் இந்த மூலிகை சாப்பிட்டா இல்லாட்டி இந்த பழங்கள் சாப்பிட்டா உடம்பு குறையும் அந்த மாதிரி எல்லாம் நொட்டையா சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு மனநோய் வரும். அதுக்கப்புறம் நாங்க யோசிக்க எல்லாரும் ஏன் இந்த பெரிய 6 நாளா ஜிம்முக்கு போறேன், ஏன் இப்படி சரி சாப்பிடல இந்த யோசிக்க எல்லாரும். 18 வருஷமா அந்த பெற்றோர்கள் நொட்ட சொல்லி கொண்டிருக்கணும். அதுக்கு மேலங்கிற கனேடியன் கல்ச்சர்ல சொல்லும் பெட்டேண்டா இப்படிதான் அழகா இருக்கும், ஆம்பளைண்டா இப்படிதான் இருக்க வேணும். படங்கள் நாங்க பார்த்து வளர்ந்து வரைக்கிற மனசுக்குள்ள அதான் ஓடும். அப்ப யாரும் எங்களுக்கு சொல்லாட்டி உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்கு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலே போதும் என்று பக்குவமா யாரும் சொல்லாட்டி எங்கள மன ரீதி நாங்களாவே மாற்றுவோம். ஸோ மெயினா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த டிவிஷன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். அதுல ஆரம்பிச்சுட்டால் இருக்கிற இதுக்கு மேல பல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியா அப்படியே ஒன்று அழியும், இல்லாட்டி அடங்கும், இல்லாட்டி அப்படியே மெல்ல மெல்லமா குறைஞ்சிடும். எல்லாத்தையும் நாங்க உடைக்கலாறு. பிரச்சனைகள் எப்பயும் இருக்கதான் செய்யும். ஆனா அதை குறைக்க வேண்டும். ஏன்னா எங்கிற இளைஞர்கள் இறந்து கொண்டு போயிடும், இல்லாட்டி அவைக்கு இருக்கிற பொட்டென்ஷியல், அதாவது எங்கேயோ இருக்க வேண்டிய அவைண்ட சக்தி குறைஞ்சு கொண்டு போகுது என்ற நாங்கள் எங்களை இருக்கிற ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு அடிமையாக்குறது. நாங்க ஓரளவுக்கு தான் முன்னேறலாம் இந்த மாதிரி எங்களுக்கே நாங்க சொல்லி அப்படியே வாழ்ந்து இருக்கிறோம். அப்ப அவ்வளவுதான் இந்த பிரசன்டேஷன். நன்றி ஹரீஷ். நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய பெற்றார்கள் இதை கேட்க வேணும். எல்லாரும் போய் சொல்லி இந்த வீடியோவை பார்க்க வைக்க வேணும். என்ன மிக அருமையான கருத்துக்களை, இளைஞர்களுக்கும் பெற்றாருக்கும் தேவையான கருத்துக்கள். இது ஒரு பாரிய அளவில் மக்கள் இப்படியான இளைஞர்களிடமிருந்து வரும் இந்த கருத்தாடல்களை கேட்க வேணும். இப்போ இதுலேயே எத்தனையோ பேர் அதுக்கு கைதட்டி எல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள். உங்களுடைய பேச்சு நன்றாக அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் விஸ்வ கோகிலனை அழைக்கின்றோம். அவர் தமிழ் மக்களுக்கான மது போதைக்கு அடிமையானவர்களுக்கான அவர்களுக்கான ஒரு சேவகராக இப்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது இளைஞர்கள் பற்றிய குழு, அதாவது குழுவாக இந்த மதுபோதைக்கு அடிமையாகி அவர்களுக்கு எவ்வளவோ குழுக்களை வசந்தம் நடாத்தி இருக்கின்றது. அந்த குழுக்களிலே அவர் பங்கு கொண்டிருக்கின்றார். அப்ப அதனாலே அவருக்கு நிறைய அனுபவங்கள் வந்திருக்கின்றது. அப்ப அவர் அதை பற்றி பகிர்ந்து கொள்வார். இந்த இளைஞர்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி அவருடைய நோக்கிலே நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நன்றி பார்வதி ஆண்டி. அனைவருக்கும் வணக்கம். விசேடமாக நாங்கள் இன்றைய கலந்துரையாடல முக்கியமான விடயமாக எடுத்துக்கொண்டது போதைப் பொருள் தொடர்பானது. காரணம் நமது சமூக கட்டமைப்பில் கூடுதலான பங்கு போதை பாவனை, மது பாவனையினால் ஏற்படுற பிரச்சனைகள், தனிநபருக்குள்ள பிரச்சனை, அதனால குடும்பங்கள் மட்டங்கள்ல ஏற்படுது. அது மேற்கொண்டு வளர்ந்து சமூகத்துல இப்படியான பிரச்சனையை உருவாக்குது என்று சொல்லி நாங்க சில நபர்கள் கலந்துரையாடல், எங்களோட குழு அமர்வுகள் மூலமாக
இனம் கண்டிருந்தோம். குறிப்பாக வசந்தம் முன்னெடுத்து செல்கின்ற போதை மீட்பு குழு திட்ட செயற்பாடுகள்ல வந்து நாங்க 12 அமர்வுகளை வந்து வடிவமைத்திருக்கோம். அதுல கலந்து கொள்ளப்படுற நபர்கள் இந்த மீட்சியிலிருந்து மீண்டு வாரத்துக்காக தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதனால வந்த பாதிப்புகள், அவர்கள பின்னடைவுகள் போன்ற பல கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தாங்க. அந்த வகையில எங்களோட செயற்திட்டம் வந்து சாஃப்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லி நாங்க முன்னெடுக்கிறோம். ஸ்காப்ரோ அடிக்ஷன் சேல்ஸ் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். இதுல செயற்பாடு வந்து புத்துயிர் பருவம் என்று ரீபில்டிங் லைஃப் என்று தான் நாங்க இதுல செய்கிறோம். இதுல பிரதானமானது வந்து நாங்க தகவல் சேகரிப்பு, மற்றது ரெஃபரல் செய்வோம். குறிப்பாக வந்து இந்த மட்டங்கள்ல இருந்து இந்த போதை பாவனை, மதுபாவனை ஆரம்பமாகுது என்று சொல்லி அந்த தகவலை பெற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய பரிந்துரைகளை வந்து முன்னெடுக்கிறது, அவர்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து குடும்ப மட்டங்கள்லையும் தனிநபர் மட்டங்களையும் எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம். குறிப்பா வந்து இந்த போதை பாவனை தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து எமது சமூகம் வந்து பல வழிகளை வந்து எதிர்நோக்கினவங்க. உதாரணம் யுத்தம், இடம்பெயர்வு, அதனால ஏற்பட்ட உயிர் சேதங்கள். அப்ப இந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகினவர்கள் ட்ரோமாவில பாதிக்கும் போது இலகுவாக வந்து இந்த மதுபாவனைக்குள்ள வந்து தாங்களாக விழுற சந்தர்ப்பங்கள் வந்து கூட அதிகரித்திருக்கிறத வந்து எங்களோட குழு அமர்வுல வந்து நாங்க இனங்கண்டு கொண்டோம். அது வந்து படிப்படியாக வந்து அதிகரிச்சு அவங்களோட குடும்ப மட்டத்துல வந்து பெரிய தாக்கத்தை வந்து செலுத்துது. அப்ப அந்த குடும்ப மட்டங்கள்ல வந்து இப்ப திருமணத்துக்கு பின்னரான வாழ்க்கையில வந்து கணவன் மனைவி பிள்ளைகளோட வந்து அது தாக்கம் செலுத்துறது கூடுது. அதுல முதலாவது பங்கா வந்து நாங்க பார்த்தது வந்து ஆஹ் ஆஹ் பொருளாதார பிரச்சனை ஏற்படுது. இப்ப கூடுதலா வந்து மதுவுக்காக வந்து செலவு செய்யற தொகை வந்து அவங்களோட வீட்டு வருமானத்தை வந்து போக்குறதுக்காகவோ பிள்ளைகள படிப்பு செலவுகள், உணவு செயற்பாட்டுக்கு வந்து போதுமானதா இருக்கல்ல. இப்ப அதனால வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குடும்ப மட்டத்துக்குள்ள வந்து நாளாந்தம் வந்து சில முரண்பாடுகள் உருவாகுது கணவன் மனைவிக்கு இடையில. அப்படி உருவாகிறது வந்து பிள்ளைகள்ல வந்து தாக்கம் செலுத்துது. ஏன்னா எங்களுக்கு வாரவங்க வந்து தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் வந்து ஆஹ் கணவன் மனைவி இடையில பிரச்சனை வரக்குள்ள புள்ளியல் தலையிடுது. ஹாரிஸ் குறிப்பிட்ட மாதிரி இஞ்சத்திய புள்ளிகளுக்கும் அந்த கலாச்சார ரீதியா, பண்பாட்டு ரீதியா, சமூக கட்டமைப்பு வந்து வித்தியாசம். அதாவது வெஸ்டர்னுக்குரிய ஃபேமிலி லைஃப் வந்து வித்தியாசமாகவும், நம்முடைய ஏசியா கம்யூனிட்டியில வந்து நம்முடைய தமிழர் மத்தியில் உள்ள கட்டமைப்பு வந்து வித்தியாசம். ஏன்னா இங்க வந்து குழு, அதாவது கூடி வாழ்ற குடும்ப கட்டமைப்பு வந்து கூடுதலா வந்து இருக்குது. அவங்களதுல வந்து வித்தியாசம் இருக்கு. அப்ப அதனால வந்து இந்த பிரச்சனைகள், முரண்பாடுகள் ஏற்படுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ஆஹ் அந்த போதை மதுவுல வந்து ஏற்படுற தாக்கம் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஃபேமிலி செப்பரேஷனை கொண்டு வர்றது, அவங்க குடும்பமா இணைந்திருக்கிறது, அந்த சூழல்ல இருந்து விலகுறாங்க. இப்ப கணவன் அதால பிரச்சனை படக்குள்ள வந்து அடி படுறது அப்படி வரக்குள்ள வந்து இனி அது வந்து காவல்துறை நீதிமன்றம் போக்குள்ள அவர் குறிப்பா வந்து அந்த வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ள அவர் போகலான்னு சொல்லி அவர் வேற இடங்கள்ல தங்கி இருக்க வேண்டிய நிலைமை வருது. இதே இது வந்து நம்மட சமூகத்துல வந்து அடுத்த கட்டத்துல பார்க்க போனா இப்போ காலையில சண்டை இது நடந்தாலும் அன்று மதியத்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் குறைய இருக்கும். அதுக்கு பிறகு இரவாகக்குள்ள வந்து பிரச்சனை குறைஞ்சிடும். காரணம் வந்து அங்க கூட்டு குடும்பமா இருந்தவங்களோட பெற்றார் வந்து அனுசரணை வந்து கூட இருக்கும். அதாவது இவங்களுக்குள்ள ஒரு சமரச பேச்சை வந்து முன்னெடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கும். ஆனா அந்த நிலவரம் இங்க இல்லை. அடுத்தது வந்து இந்த திருமணத்துக்கு பின்னரான பிரச்சனை வரும். இப்ப ஆரம்பங்கள்ல ஒருத்தர் வந்து குடி போதைக்குள்ள உட்பட்டு இருக்கிறது வந்து அவங்களோட பெண் சார்ந்த வீட்டாருக்கு தெரியாம இருக்கும். அதே நேரம் இது அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்குள்ள தெரிய வரக்குள்ள வந்து அதுவும் ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. மற்ற இதுல சமூக பிரச்சனையில நாங்க வந்து இனங்கண்ட இன்னும் ஒரு பிரச்சனை வந்து இந்த சூசைட், அதாவது தற்கொலை வீதம் வந்து இந்த போதையில அதிகரிக்கிறது.
அதுல 2 பங்கு இருக்குது. ஒன்று வந்து போதையாக எடுத்துக்கொள்றது. இப்ப தூள், கஞ்சா அப்படியான விஷயங்களை வந்து எடுக்கக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதை வாங்குறதுக்குரிய காசு தேவையா இருக்கும். அப்ப அதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில இடங்கள்ல வந்து திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறது, வீட்டுல உள்ள பொருட்களை கொண்டு வித்து காசை வாங்கி அதை வாங்கி திரும்ப போதையை வாங்கி எடுக்கிறது, இப்படியான இது கிடைக்காத பட்சத்துல வந்து தங்களை வந்து அதை தாங்கி கொள்ள இயலாத அளவுக்கு வந்து தற்கொலைக்கு போகிற சந்தர்ப்பங்கள் கூட அதிகரிச்சிருக்கு. ஏண்டா அவங்களுக்கு அது உள்ள ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு, இது தேவை தேவை தேவைன்னு சொல்லி. அப்ப அந்த விஷயங்களாலையும் வந்து இந்த பிரச்சனை வரும். அடுத்தது தனிநபர் சுகாதார பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்ப உதாரணமா வந்து வீடற்று தெருவுல திடுறவங்க, இந்த போதைக்குள்ள உள்வாங்கினவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களை சுத்தமா வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அப்படியான பிரச்சனையும் வந்து சமூகத்துக்குள்ள எங்களுக்கு தாக்கம் செலுத்துது. ஏன்னு சொன்னா இந்த கம்யூனிட்டிக்குரிய ஆளுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற சில சம்பவங்கள் இருக்குது. அடுத்தது வாழ்வியல்ல சில ஏமாற்றங்கள், அவங்களுக்கு கிடைக்காத விடயங்கள், அதை வச்சு கொண்டு பல காரணங்களை சொல்லுவாங்க. இப்போ குடி என்று சொன்னா ஒருத்தர் வந்து தனக்கு ஏற்படுற நல்லதுக்கும் சொல்லுவேர், கெட்டதுக்கும் சொல்லுவேர். இப்ப இப்ப இனி வந்து நமக்கு தெரியும் எல்லா இடமும் ஒன்று கூடல் வந்து நடக்கிற காலம். இப்போ ஒன்று கூடல் நடக்கக்குள்ளேயே வந்து தமிழ் சமூகம் எல்லாம் ஒன்று கூடக்குள்ளே பிரதானமான பானமா வந்து மதுவை வந்து வச்சிருப்பாங்க. அது அனைமைனம் கண்டது. அப்ப அது வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்காக நாங்க பயன்படுத்துறோம்ன்றாங்க. இப்போ ஒரு கல்யாண வீடாகட்டும், ஏதாவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாலும் கட்டாயமா வந்து மது இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த மறைவிலை வைத்து மதுபானங்கள் வழங்கப்படுற சம்பவங்களும் வந்து கூடுதலா இருக்கு. சில இடங்கள்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழுல பங்கு பெற்ற குழு சொன்னது, பேஸ்மெண்ட்ல ஒரு பாரை வந்து அவர் வீட்டுல செஞ்சு வச்சிருக்குது. காரணம் வந்து அவருக்கு அந்த ஒரு வெரைட்டில செஞ்சு வச்சிருந்து, ஆனா இதுக்கு பதிலா ஒரு லைப்ரரிய செஞ்சிருந்தா அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து அதை காட்டுறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கும். ஆனா அவர் வந்து அதை கீழே டிசைன் பண்ணி வச்சிருக்கு. மற்றது இப்ப மறைவா பாவிக்கிறது சில பிள்ளைகளுக்கு வந்து அது தெரிய வந்த கூட இவங்களே அவங்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்குறா இருப்பாங்க. ஏண்டா கடத்தல் ஒன்று நடக்கும் அங்க. இப்ப நான் அப்பா இதை பாவிக்கிறேன், ரைட், என்னென்ன பாவிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில புள்ள வந்து அறிஞ்சு கொள்ளுவாங்க. அப்ப அந்த இது வந்து இன்னொரு சமூகத்துக்கு வந்து நாம அதை கற்றுக் கொடுக்குறாங்களா இருப்போம். ஏன்னா அவங்க ரோல் மாடலா வச்சிருக்கிறது வந்து தங்களோட பேரண்ட்ஸ் தான். அப்ப அம்மா அப்பா என்ன செய்யறாங்க, அவங்க எப்படியான கதை பேச்சுல இருக்காங்க, எந்த உணவு பழக்கத்துக்கு இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்றத வந்து புள்ள ஒவ்வொரு நாளும் வீட்டுல வந்து அதை கற்றுக்கொண்டே இருக்கும். என்ன நம்மட கடத்துக வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்ப இவங்க செய்யறது வந்து அவங்க பிள்ளைகள் வந்து அதை உள்வாங்கி செய்வாங்க. அடுத்தது இந்த இதுல குறிப்பிடுற பிரதானமான விஷயம் வந்து நான் கவலைக்காக குடிக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல என்று சொல்லுவாங்க. இப்ப அதே இது சிலது இப்ப ஆம்பளைக்கும் அதே கவலை இருக்கும், பொம்பளைக்கும் அதே கவலை இருக்கும். ஆனா 2 பேர் பெர்சன்டேஜும் வந்து வித்தியாசப்படும். இப்ப ஆம்பளை சொல்லுவேர் ஒரு பிரச்சனைக்காக இந்த காசு இல்லை, இந்த பிரச்சனைக்காக நான் குடிக்கணும். அப்ப அங்க பார்த்தா பொருளாதாரம் வந்து அவர் குறைஞ்சு போகும், ரைட். அதே நேரம் பெண்கள் வந்து அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இருப்பாங்க. அப்ப அவங்கள வந்து தாக்கம் செலுத்துறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றது வந்து நான் அதை மறக்கிறதுக்காகத்தான் குடிக்கிறேன், நான் எனக்கு பழைய விஷயம் வந்து திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியானவர்களுக்காக வந்து எங்களோட உளவல் ஆலோசனையில வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அவங்களுக்கான அந்த பழைய விடயங்கள்ல இருந்து மீட்டு வாரத்துக்கான செயற்பாடுகளை வந்து நாங்க முன்னெடுக்கிறோம். அதுக்கு வந்து குழு கலந்துரையாடல், அவங்களுக்கான தனி அமர்வுகளை வந்து முன்னெடுக்கிறது, கவுன்சிலிங் ப்ரோக்ராம் செய்யறது, யோகா தெரபி ப்ரோக்ராம், இப்படியானதை வந்து வசந்தம் வந்து அவங்களுக்காக செஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து நம்மட சமூகத்துல உள்ளவங்க வந்து கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. எப்படியும் ஒரு ஆள் வந்து 2 வேலை 3 வேலை செய்யறவர், நல்ல ஹார்ட் ஒர்க்கரா இருப்பார். அப்ப அவங்க வந்து வேலை செஞ்சு களைச்சி வரக்குள்ள என்ன செய்வாங்க, வரக்குள்ளேயே ஒரு பொட்டில் விடாம வருவாங்க. இன்னும் ஒன்று நான் அவதானிச்ச விடயம் என்னன்னு சொன்னா, வாங்கக்குள்ள வந்து 1 2 வாங்க மாட்டாங்க, அப்படியே கேஸா தான் வாங்குவாங்க. ஏன்னு கேட்டா அது வந்து அதாவது விலை குறைவு, அதாவது கேஸ் வாங்கக்குள்ள வந்து அந்த காசு வந்து தங்களுக்கு மிச்சப்படுத்துறதுன்றதுக்காக
ஒன்றுக்கு செலவு செய்யற தொகையை விட வந்து அவங்க கேஸா அந்த பல்கா வாங்கக்குள்ள வந்து கூடண்டு வாங்குற அப்படி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு எனக்கு உடல் வலிக்காக நான் பாவிக்கிறேன்னு போட்டு நித்திர கொள்றதுக்காக நான் அதை பாவிக்கிறேன் என்று சொல்லி பாவிக்கிறப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து ஆஹ் மீள்றதுக்கு வந்து வீட்டு ஆதரவு வந்து கட்டாயம் தேவை. ஏன்னு சொன்னா ஒரு நபர் வந்து இந்த விடயத்துக்குள்ள உட்பட்டவராக இருந்தா அவரை வந்து பூரணமா மீட்டெடுக்கிறதுக்குரிய செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு குடும்ப அங்கத்தவர் வந்து ஒரு ஆளும் வந்து ஒத்துழைப்பு தரணும். அப்ப இவர் குடிக்கிறாருன்னு சொன்னா அவருக்குரிய தனியான ஒரு அமர்வுகளை செஞ்சு வரக்குள்ள வந்து அவங்க வீட்டாக்களும் வந்து அதுக்கு பூரணமா ஒத்துழைச்சாங்கன்னு சொன்னா சரி வரும். ஏனென்றா சில கனவு மனைவிடையில இந்த பிரச்சனை இருந்து என்று சொன்னா இவங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டாங்க. இதுக்கு பல உதாரணங்களா வந்து இங்க எங்களுக்கு நடந்தது. இப்ப ஒரு ஆள் வேலை செஞ்சு டயர்டாகி வார நேரத்துல வந்து வந்து வீட்டுக்கு வந்து வர்ற நேரம் அங்க அவங்களோட மனைவி மூலமா வந்து சரியான ஆதரவு கிடைக்கிறது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல 2 பேருக்கும் இடையில முரண்பாடு வர்றது. அப்ப அந்த விடயங்களுக்காகவும் வந்து இது வந்து கூட தாக்கத்தை அவங்களுக்கு கொண்டு வருது. மற்றது இந்த குளிர் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கிற பிரச்சனைகள் அதுல வந்து கூடுதல் ஆல்கஹால் வந்து தாக்கம் கூட செலுத்துறதா வந்து இருக்குது. மற்றது இப்ப குடும்ப தகராறுல வந்து பிள்ளைகள் இப்ப தாய்க்கு அடிக்கக்குள்ள வந்து இப்ப குடிச்சிட்டு அடிக்கக்குள்ள வந்து பிள்ளை வந்து போலீஸுக்கு கால் பண்ணி அது மூலமா வந்து சார்ஜ் பண்ணி வாராக்களும் இருக்காங்க. இப்ப இந்த குடியால வந்து சிலருக்கு வந்து நித்திர இல்லாத பிரச்சனை இருக்குது. அதே நேரம் கூடுதலா பாவிக்குள்ள வந்து இங்க அந்த பிதட்டி கொண்டிருக்கிறது. மற்றது கத்தி சண்டை பிடிக்கிற விஷயம் இருக்கு. மற்றது அதை கொண்டு போய் பிள்ளைகள்ல காட்டக்குள்ள பிள்ளைகள் வந்து இந்திய கம்யூனிட்டியோட அட்டாச் ஆகி வாழ்றவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா இந்த தமிழ் மரபுக்கு உட்பட்ட இது வந்து இல்லை. இப்ப அவங்களுக்கு வந்து இது புது ஒரு விடயமா தான் இருக்கு. ஏன்னா இடையில ஒரு சந்தர்ப்பம் ஒன்று நடந்தது. ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று பேஸ்மெண்ட்ல நடந்தது. அதுல இவங்க கொஞ்சம் சத்தம் போட வீட்டுக்காரர்களுக்கு வந்து நீங்க சத்தம் போட வேணாம்னு சொல்லி சொல்ல இப்ப இவர் அந்த மதுவோட இல்ல இருந்தவர் அவரோட பிரச்சனைப்பட பிள்ளைகள் பயந்து போலீஸுக்கு சொன்ன சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்ப இந்த பொது வழியில சில உதாரணங்களை நாங்க கதைக்க இயலாது வெளிப்படையா நாங்கள தனி அமர்வுகள்ல வந்து நாங்க முன்னெடுக்கிறதால அப்படியான தாக்கங்கள்ல இருந்து நாம விடுபடுறதுக்காகத்தான் இந்த மீட்சி திட்டத்தை வந்து ஒழுங்கமைச்சிருக்கோம். இதுல வந்து பிரதானமா வந்து நாங்க இளைஞர்களுக்காகவும் வயது வந்தவர்களுக்குமான தனியான அமர்வுகளை செய்கிறோம். அடுத்தது குடும்பங்களை மையப்படுத்திய ஒரு உளவளத்துணை செயற்பாடை செய்கிறோம். மற்றது மீள் இணைக்கிற செயற்பாட்டை வந்து அதுல நாங்க முன்னெடுக்கிறோம். அவங்கள அதுல இருந்து மீண்டு திருப்பி புது வாழ்வுக்குள்ள போகக்கூடியமான செயற்பாடு. அடுத்தது வந்து குழுக்களாக அமைச்சு ஒரு இளைஞர் குழுக்களுக்கும் இப்ப ஸ்கூல் லெவல்ல இருந்து வந்து இந்த இது வருது. இப்ப கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோர் எல்லாத்துலயும் பார்க்க போனா சிலர் வந்து நான் நிக்கிற நேரங்கள்ல வந்து சிகரெட்ஸ் அப்படி மற்றது லிக்கரோட சம்பந்தப்பட்ட ஐடி கேட்குறாங்க. ஐடி கேட்டு அதுக்குரிய வயசை பார்த்து தான் கொடுக்குற சந்தர்ப்பங்கள் சிலது இருக்குது. அதே நேரம் மறைமுகமா பாவிக்கப்படுற சில போதைகள் வந்து வியாபார நோக்கத்துக்காக வந்து செய்யறது கூட இருக்குங்க. என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல அந்த பிள்ளைகளை வந்து அதுக்குள்ள உள்வாங்கிறதுக்காக ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதை பாவிச்சு பாருங்க, இது இப்படி டொஃபி டைப் ஆனது ஏதோ ஒரு அவங்க சாப்பிடக்கூடிய விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பண்டங்கள் மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள பிள்ளைகள் வந்து அதை விரும்பி சாப்பிடும். அதுக்கு பிறகு பிறகு ஒரு தரமும் எடுக்கக்குள்ள வந்து இதுக்கு நீங்க காசு தரணும், தந்தா தானே இதை தருவேன், இல்லாட்டி தரமாட்டேன்னு சொல்லி அப்போ திருப்பி திருப்பி என்ன செய்யறாங்க, காசை கூட கொடுத்து கொடுத்து பிள்ளைகள் வாங்குது. அப்ப அதுக்குள்ள இருந்து அடிக்ஷனா வச்சு கொண்டு இருக்காங்க. இப்ப அதனால வந்து பிள்ளைகளை வந்து வேற தேவைகளுக்காக பயன்படுத்துற சந்தர்ப்பமும் இருக்குது. ட்ரக்ஸை கொடுத்து போதையில வச்சிருக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்து இது செய்யறோம் என்ன செய்யறோம் யாரோட போறோம்னு சொல்லி எல்லாம் தெரியாது. அப்ப அவங்கள கொண்டு பிள்ளையான நடத்த கோலத்துக்குள்ள வச்சிருக்கிறது, அப்ப வேறு இடங்களுக்கு கடத்தி செல்ற அப்படி வந்து கூடுதலா நடக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுல இருந்து பிள்ளைகள் வந்து தெளிவாகணும் என்று சொன்னா
பெற்றோர் மட்டத்துல வந்து இந்த செயற்பாடுகளை உள்வாங்கியிருக்கிறது முக்கியம். இப்ப தடுப்பு சுவர்ன்றது வந்து 2 பேருக்கும் இடையில இருக்கும். ஆனா அதை வந்து உடைச்சி அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சரியான ஒரு செயற்பாடை கொண்டு வருவோம். அதுக்காகத்தான் நாங்க வந்து உளவியல் கல்வி சார்ந்த ஒரு செயற்பாட்டை வந்து அதுக்குள்ள முன்னெடுக்கிறாங்க. எங்கட வசந்தத்தால முன்னெடுக்கப்படுற இந்த போதை முயற்சி திட்டம் வந்து 12 அமர்வுகளை உள்ளடக்கியாக கொண்டு நடத்துறோம். இதுல வந்து இந்த அடிமைக்குள்ள உள்ளவங்களும் இணைஞ்சு அதுல இருந்து மீண்டெழுந்து வரலாம். இப்படியான அறிவை பெற்று மற்றவங்களுக்கும் மற்ற சமூகத்துக்குமான ஒரு மீட்கக்கூடிய திட்டங்களை வந்து செயற்படுத்தக்கூடிய ஆக்களும் அதுல உள்வாங்கி செய்யலாம். இது வந்து ஒரு தன்னார்வமாக செய்யறதுக்குரிய செயற்பாடும் அதுக்குள்ள இருக்குது. இந்த செயற்திட்டத்துல அடிப்படையே வந்து போதையிலிருந்து மீண்டு வாரதுன்றதுதான் எங்கட கருப்பொருளா இருக்குது. நன்றி. இன்றைய விஸ்வா நல்ல கருத்துக்களை சொன்னீங்கள். வசந்தத்தினுடைய இப்பொழுது உள்ள சேவை, அதாவது இப்ப விஸ்வா தொடங்கி இருக்கிறது ஒரு புது திட்டம். அந்த திட்டத்திலே வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளோ உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களோ அடிமையாயினால், அவர் அடிமையாக இருந்தால் அவைய குற்றம் செய்த பிறகுதான் அவைய கூட்டிக் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது. ஏனென்றா அது வந்து ப்ரொபேஷன் ஆபீஸ் உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்குது. ஆனா சமூகத்துல வந்து ஏராளமான ஆட்கள் குடிச்சு போட்டு குடும்பங்கள் குலைஞ்சு போய் உருக்குலைஞ்சு போய் இருக்குது. ஆகவே நீங்கள் அவர்களை நேரே அழைத்து கொண்டு வாருங்கள். இது நாங்கள் வெளியாக்களுக்கு தெரியாமலே நாங்கள் இதை பற்றி நாங்க பேச மாட்டோம். யாருக்கு நாங்க செய்கிறோம், அவையல் யார் என்ற அந்த எந்த தரவும் நாங்கள் வெளியில விடுற இல்லை. ஆகவே இது அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் நல்லது என்பதை விஸ்வா உணர்த்தி இருக்கிறார். இப்பொழுது 3 பேரும் 3 விஷயங்கள் எல்லாம் இளைஞர்களோட இணைஞ்ச விஷயங்கள். ஆனா குடும்பங்களை விட்டுட்டு பேச முடியாது. அப்ப குடும்பங்களோடையும் இணைந்த விஷயங்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது வந்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை பற்றி அல்ல இதுல பேசின வேண்டிய கருத்துக்களை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். இவர்கிட்ட கேள்விகளும் கேட்கலாம். இப்பொழுது உங்களுடைய நேரம், அதாவது இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கையில உயர்த்தி காட்டலாம். எப்படி இத கேட்க போறீங்கன்றத நீங்க ஒவ்வொரு தரம் இதுல அந்த ஆள்காட்டி விரலை கேட்கலாம். அதுல உங்களுக்கு இயலாதண்டா கையை உயர்த்துங்கோ, நாங்கள் உங்களை அழைப்போம். இந்த படம் வந்திருக்கு. காயா கேட்க போறீங்களா? Yeah. ஓகே. Okay. நான் இங்கிலீஷ்ல கதைக்கலாமா? Okay. Okay. Good evening to the fellow speakers. Swig Anthony, Harish Vishnu, and who's the addictions counselor? Your name is Bhaskaran? No, it's sorry. Vishva, right? Vishwa is the last person who Okay. talked. Yeah. Okay. Very good points. I'm an academic in this field. I teach social service worker, development service worker, and community service worker in college. So this is in my line of work and my work that I've been doing for the past 25 to 30 years and advocating for mental health and addictions, especially for Tamil people and the GTA. Okay. So I wanted to address a couple of things to get you started. What I've noticed in my research and working with different diverse communities, especially people coming from war-torn countries like Sri Lanka, Afghanistan, Iraq, the Eastern European country, there is obviously war trauma
that they come from. So in our case, like we were Tamils, we were the minority, we were displaced, and we lost our homes and the whole impact, you know, everything that happened, right? Um, so a lot of the parents, especially I guess after the 90s when they came here, they're still living that trauma, right? Because they're still the trauma is still there, and sometimes it there is an issue when it comes to parenting, and because they haven't healed from the trauma itself, right? We have to recognize that too, right? And um, going from that point after the now I'm Tamil, I'm gonna try to speak in Tamil now. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இங்கத்தியான் என்ன சொல்றது இங்கத்தியான் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாது அது உண்டு, right? I wrote everything in English, but I'm trying to translate everything in Tamil now. Okay, Dr. Kandasamy? So Okay. just bear with me, okay? Okay. Um, and then வீட்ல சண்டை பிடிப்பாங்க because அந்த conflict இருக்கிறபடியா அந்த war the parents ஒரு பக்கம் war traumaல suffer பண்ணினம், ஒரு பக்கம் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் culture conflict இருக்குது. அப்ப ரெண்டும் இருக்கிறபடியா வீட்ல கட்டாயம் சண்டை வரும். Okay? அதால யூத் வந்து சுகந்தினி சொன்ன மாதிரி அந்த டிஸ்கனெக்ட் இருக்குது. விஸ்வாம் சொன்னவர் and ஹரிஷன் சொன்னவர், like அந்த culture conflict and plus அந்த parents இருக்கிறபடி வந்தபடியா அந்த war trauma, culture shock எல்லாம் இருக்குது. All a combination of everything together, right? Okay. அப்ப and then intergenerational trauma, okay? And then we have disconnect between the parents and the youth, obviously. And then lacking understanding of the school system, the point. And home environment conflict இருக்குது because நீங்க சொன்ன மாதிரி like இங்க வந்த பிறகு you live with your grandparents and கூட்டு குடும்பம் மாதிரி இருந்து, then there's no like other there's another issue with that which affects youth mental health as well, because the grandparents might say something, they might overtake the parent to do the parenting அது mondadu, and அதுக்கு தான் சண்டை வரும். And மற்றது நான் ஒன்று in the research and the interdiction and the multicultural communitiesல நான் நோட்டீஸ் பண்றது like எங்களோட கம்யூனிட்டியில பிள்ளைகளுக்கு lack of encouragement இல்ல. They don't like for like you did well, report cardல A வந்தா அப்படி ஒன்று சொல்றேன். No encouragement. They want நான் இந்த டாக்டர் ஆகணும் பிள்ளைய, accountant, engineer, நீ அதுதான் படி. அந்த what I'm trying to say is what the children want, they don't want to encourage that with the parent. They still have that old cultural mindset from back home. Like my child has to be a doctor, engineer, and accountant, and they don't let them focus on other achievements. But I think it's kind of changed now because இப்ப எல்லாம் வீட்ல தமிழாக்கள் இருக்கணும். நான் தமிழ், நான் இப்ப social worker. I'm not like a non-traditional field like no doctor, engineer, accountant, right? And then Vishva, about the addictions issue, this has been my life work passion, mental health and addictions, and you are absolutely correct. I agreed with you on everything. What I understand from your presentation, yes, they get peer pressure. They go to parties, high school, whatever you have. They're influenced to drink, do drugs. That's all true, and it's happening today, right? Cannabis, cocaine, you name it, fentanyl, they're using. And even our kids are using drugs too, right? So I think we have a lot of issues to work with here, but I would just like to say that maybe somehow if we can get again the parents to come out and learn about the Canadian system, how everything works, and then maybe because we have that thing about
being the helicopter parent or being that tiger parent, or we're not letting the child be independent on their own to do what they want, to explore everything and all that stuff. We can guide them and say ஒரு வழியில போட்டு விடலாம் பிள்ளைய, but நாங்க அதுக்கு மேல செய்ய இயலாது. They have to decide what they want to do with their life, right? அப்ப so independence is very important. Let them choose how they want to live, but give them a good understanding and foundation starting from the home. Encourage parents, especially who came from the war trauma, to go to get help, counseling, trauma counseling. There's lots of programs that have helped war victims in the past with counseling. If we have those in place, I think we could have a better understanding of how youth can live together in harmony with the parents, right? Like it stems from coming from back in Sri Lanka, culture shock, and maybe getting over one hurdle first and then going to the children and talking to them after. But I think like it takes a village to raise a child, that's what they say. I think we can together work as a collaborative, a communicative way of helping each other, and maybe things can get better for our community in the future, down the road from like 5 years from now, right? That's my opinion. And like I've studied this pretty much my whole life. I've been working on this, trying to advocate for a lot of issues, especially like around mental health and addictions. And another point that I wanted to say to about Vishnu's point, that we don't encourage open talkness about like dating, marriage, sex. That's not done in our culture. So we need to talk about those issues, the importance of having um a stable relationship with the partner and all that kind of stuff, if they not interested in getting arranged marriage, right? Talking about those kinds of things and making sure that their partners treat them right. That's another issue that we have to deal with. So we have a lot of things to unravel in our community one by one, but I think we can all work together as a collective to start like little things and maybe go from there. Um, and then that way, in 5 years, I think we'll see a difference in we make with the youth and the parents here. Yeah. Thank you. Yeah, thank you so much. Yeah. The next person is Karunanidhi ஐயா. ஆமாம்மா, ஐயா வணக்கம் அனைவருக்கும். என்ற இது வந்து வித்தியாசமா இருக்கும். என்னடா, நான் முருகன் தான் சிவபெருமானுக்கு படிப்பிச்சது, சிவபெருமான் முருகனுக்கு படிப்பிக்க இல்லை. எங்களை விட பிள்ளைகள் ஆற்றல் உள்ளவர்கள், அதை முதல் நாங்கள் ஏற்க வேணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியான வழியை காட்ட வேணுமே ஒழிய அவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஆலோசனை வழங்கக்கூடாது. இது எனது முதலாவது கோட்பாடு. மற்றது, இளைஞர்கள் நாட்டம் எங்கே இருக்கு? உதாரணத்துக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறத பார்த்து போட்டு பாசமலர் படத்தை கொண்டு வந்து லீவு நாள்ல அப்ப வீட்டுல போட்டு காட்டிக்கிறோம். அப்ப பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க அந்த தாய் தகப்பனுடைய அம்மாவும் அப்பாவும் எனக்கு சரியா தெரியல, அம்மா அப்பா அந்த பேரை 3 பேரும் அழுந்து அழுகின. படம் முடிஞ்சது. தகப்பன் பின்னுக்கு திரும்பி பார்த்த பொடியால் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அவன் கிளிச்சரை நான் பூசி போட்டு அழுகிறான், நீங்கள் என்னத்துக்கு அழுகிறீங்க? அந்த பாசம் அப்படியே பறந்து. இதுகளுக்கு நாங்கள் கருத்து சொல்ல தெரியாமல் முதியோர்கள் நாங்கள் இருக்கிறோம். இது மிகவும் மேவர்த்தத்துக்குரியது. மற்றது, இன்னும் 10 வருஷத்துல டாக்டர், இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் எல்லாரும் இல்லாம போகிறோம். டாக்டர் ப்ரோபேட்டிக்ஸ்ல வருது, இன்ஜினியர் ஒரு டீப் லேர்னிங் மெஷின் வருது, லாயர்ஸ் இல்லாம போகுது,
இப்படியே இந்த பெரிய பெரிய உத்தியோகங்கள் என்று இருக்கிறது எல்லாமே இல்லாம போகுது. அதனால பிள்ளைகளோட மன அழுத்தம் குறையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தது சிவபால மாஸ்டர். நீங்க ஃபெசிலிட்டேட்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உங்களோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு. கடைசியில நீங்க சொல்லுவீங்க. சுவந்தி கையொத்துறீங்க. உங்களுக்கு கடைசியா நீங்க 3 பேரும் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க எல்லாத்துக்கும். இப்ப சிவபாலு மாஸ்டர். ஓகே, வணக்கம் எல்லாரும். 3 பேரும் நல்லா செவியல் உங்களுக்கு தந்த தலைப்புகளில் சுவந்தின்ற தலைப்புக்குள்ள நான் நினைக்கிறேன். அந்த ஒன்று சேர்த்தானெல்லாம் எங்கட பிள்ளைகளை நாங்கள் மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணுறது அது கட்டாயமாக ஒரு பெரிய பிரச்சனை எங்கட பெற்றார்கள். ஏனென்றால் பக்கத்து வீட்டு பிள்ளை டான்ஸுக்கு போதோண்டா என் பிள்ளையும் டான்ஸுக்கு போகணும். அது என் பிள்ளைக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோன்றதல்ல. அப்போ அதே மாதிரி அவர் இன்ஜினியரிங் போகிறான்னா என் பிள்ளையும் இன்ஜினியரிங் போகணும். அந்த ஆட்டிடியூட்லேருந்து எங்களோட பேரண்ட்ஸ் என்ன மாறல. அப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை முக்கியமாகண்டா இங்கே பேரண்டிங் போதிய அளவுக்கு பேரண்டிங் எஜுகேஷன் எங்களுடைய ஆக்களுக்கு நேரமும் இல்லை, போகிறதும் இல்லை. அதை பற்றி கவனிக்கணும் இல்லை. தலைக்கு மேலே வெள்ளம் வந்த பிறகு அதை பற்றி யோசிக்கிறது, பிறகு ஓடி போகிறது. வசந்தமத்துக்கு போய் ஓடி போய் பாரதி அக்கா இப்படி இவருக்கு இப்படி பிரச்சனை வந்துட்டு அப்படி வந்துட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போகணும். இப்போ முதல்ல ஆரம்பத்தில் இருந்து இப்போ ரக்ட் அடிக்டாக இருந்தால் கூட அதுக்கு வடிவாக்கிற இங்கே எடுத்து வடிவாய் சொல்லப்படுது. அதில் என்னடா வீட்டிலேயே பார்கள் வச்சிருப்பேன் சிலர் தாங்க ஸ்டைலாக தாங்கள் பாட்டி வைக்கிறது. அது பிள்ளைகள் அதை பார்த்து தாங்கள் வளர்கிறதுக்குரிய வாய்ப்புகளை பெற்றோரே எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த பிரச்சனைகள் மிக முக்கியமானது. மற்றது சின்ன பிள்ளைகளில் இருந்த இளம் பிள்ளைகள் இளைஞர்களாக வந்த பிறகு தவறு விடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சின்ன பிள்ளையிலிருந்து அவர்கள் வளர்க்கப்படுகின்ற முறைகள். அப்போ அதுக்கு அந்த பாசிட்டிவ் டிரெக்ஷன் எதை பெற்றோர் முன்னுக்கு வைக்க வேணும். அவர்களுக்கு சுயமதிப்பு கொடுக்கப்படுதா, அல்லது அவர் ஒரு தனியால் விழுமியம் பிள்ளை கொண்டிருக்கிறதா, அல்லது அதை அறிகிறதா, அல்லது ஒற்றுமையை வலியுறுத்துகிறார்களா, அல்லது நடப்பதற்கு தானே பொறுப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்களா. மற்றவர்கள் ஒருபோதும் குறை கூறும்படி நடக்காமல் அவர்களை வழிநடத்த வேணும். அடுத்தது அவர்கள் மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வெளியிலே சொல்கிறதுக்கு பெற்றோர் அனுமதிக்கிறார்களா, இது எங்கே வச்செல்லாம் அங்கே செய்யலாம் இப்படி செய்யலாம் என்ற பிரச்சனைகள்லாம் கணக்க வருது. அப்போ அந்த பிரச்சனையோட இங்கே கல்ச்சரல் சோக்கை பற்றி சொல்லிச்சுன்னா அதெல்லாம் இப்போ இங்கே பிறக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை அந்த அது இல்லையே இல்லை. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளை 1-2 பிள்ளைகள் இப்போ அங்கேருந்து வாரவே இல்லை. அப்படி வந்தால் அவைக்கு அந்த இது இருக்கலாம். இருந்தாலும் கூட இப்போ அவர்கள் வார நாட்டிலேயே எல்லாம் மாறிடுது. அப்போ அவர்களுக்கு அந்த நிலைமைகள் எல்லாம் தெரியும். அப்போ இதை விட மிக முக்கியமானது இன்னும் ஒன்று நான் இதில் சொல்லணும், இந்த ஃபேமிலி வயலன்ஸ். நான் ஒரு பிள்ளை உண்டு, நான் அடிக்கடி சொல்கிறேன், என்னோட 1ஆம் வகுப்பு பிள்ளை பக்கத்தில் இருந்த ஒரு பிள்ளைய தூஷணத்தால் பேசியிருக்கு. அப்போ அந்த பிள்ளையை கேட்டால் யார் உனக்கு இந்த சொல்லி தந்தவண்டு, அப்பா இப்படித்தான் அம்மாவை பேசுகிறவாள். அப்போ இப்படியான சொல்லுகள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வச்சு கொண்டு செய்தால் அது கட்டாயமாக அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரைகளே அது அவருடைய மனத்தில் பதிஞ்சிடும். அப்போ அவர்கள் பிறகு இங்கே யார் தெரிஞ்சாலும் மற்றது உணவு வகைகள். இப்போ உணவை பற்றி பேசப்பட்டது உடம்பு மொத்தமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை, பகுதி வேணும்னும் கேள்வி வேணும்ன்றது. அப்போ அந்த நிலையையும் ஏற்படுத்துறது பெற்றோர் தான். ஆரம்பத்தில் இருந்து என்ற பிள்ளை நல்லா சாப்பிடணும்னு அளவுக்கு மிஞ்சி திணிக்கிறது. அது அப்படியான பிள்ளைகள் சில வேளையில் இப்போ எந்த ஆட்டிசம் பிள்ளைகளாக மாறுகின்ற நிலைமைகளும் இருக்குது. இப்போ இதுகள் எங்கே அடிப்படை என்றதை பார்த்து நாங்கள் அடிப்படையில் பேரண்ட்ஸுக்கு மிக முக்கியமான ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். மற்றது பிள்ளைகள் யாரோட சேர வேண்டும், யாரோட சேரக்கூடாது, எப்படியான கட்டாயம் பிள்ளைகள் 13-14 வயந்தோடனே அவளுக்கு ஒரு டீம் ஸ்பிரிட் வரும். அப்போ அந்த இதுக்குள்ள அவர்கள் எப்படியானவர்களோட சேர வேணும், எப்படியானவர்களோட சேரக்கூடாது என்பதை பெற்றோர் தான் அதை கவனிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. அது என்னென்னு சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே போயிடும், இந்த மாதிரி வருகிறோம், லேட்டாக வந்தால் என்ன காரணம்ன்றது எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமும் இதுவும் பெற்றோருக்கு மிக பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த நிலையில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு பேரண்ட்ஸுக்கு தான் இருக்குது. மற்றது என்ன ஒரு கருத்து இங்கே நான் முன்வைக்கப்பட இல்லை, சிப்ளிங்குகளில் வர சண்டைகள்
அதில் ஆம்பளை பிள்ளைகளை தாய்மார் பாதுகாக்கிறதும் பொம்பளை பிள்ளைகளை குறை கூறுறதும் பிள்ளைகளுக்கு முன்னாலேயே வச்சு அவை அடைப்பின மறு பிள்ளைய மற்ற பிள்ளை. அப்போ அதுகள் எல்லாம் கட்டாயம் இருக்கக்கூடாது. அது ஆறுதலாக அமைதியாக வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும். எப்படியாக ஆலோசனை சொல்லப்படணும் என்றதான் மிக முக்கியமானது. எப்படியெல்லாம் அவர்களை வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு என்ன மாதிரி சொல்ல வேண்டும். அப்போ இப்படி செய்தால் என்ன நடக்கும், அதை நெகட்டிவ் வழியில் இல்லாமல் பாசிட்டிவ் வழியிலே எப்படியெல்லாம் அவர்களோட உரையாடணும் என்றதை பெற்றார் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். மற்றது எப்படியாக அந்யோன்யமாக சிப்ளிங் சகோதரர்கள் எப்படி வளர வேண்டும், அவர்கள் எப்படி பாசம் உள்ளவர்களாக வளர வேண்டும் என்பதை வளர்த்தெடுப்பவர்களும் பெற்றோர் தான். அப்போ அந்த நிலைமைகள் இங்கே கொஞ்சம் ஏனண்டா இங்கே தனி குடும்பம், மற்றது நியூக்ளியர் ஃபேமிலியான்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒரு பக்கத்து காவலில் இருக்கிறவன் யாருன்றே எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அந்த நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு சோசியலைசேஷன் எல்லாம் பல குறைவு. பிள்ளைகள் அடக்கி வச்சுக்கிறோம். நாங்கள் சில வேளையிலே எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை ரெண்டு போட்டு இடத்துல இறங்க விடாமல் வச்சிருந்துட்டு பள்ளிக்கூடத்தில் வயது வந்தோடனே கொண்டே பள்ளிக்கூடத்தில் விடுறோம். அங்கே என்ன நடக்கிறது, பிள்ளை டீச்சரை வந்து என்ன தூக்கி கொண்டு போகணும், பிள்ளை மற்ற பிள்ளைலாம் நடந்து போக இந்த பிள்ளை அடம் பிடிக்குது என்ன தூக்கி கொண்டு போகணும். அப்போ தாரில் பிள்ளை இது அந்த பேரண்ட்ஸு அதை வடிவாக ஒழுங்காக செய்யலைன்னா அந்த பிள்ளைக்கு மற்றது என்ன ஒன்று நாங்கள் பிள்ளை பிறந்த உடனே டிவியை ஓன் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே போட்டுவிட்டு எங்களோட வேலையில் பார்க்குறோம். ஏன்னா அது பிராக்கண்டு. ஆனால் அந்த பிள்ளைக்கு கால்கை அசைவில்லை, உடல் எக்ஸசைஸ் இல்லை, அந்த இதில் அப்போ தூக்கி கொண்டு தான் தெரிய வேணும் நெடுகளும். அப்போ அப்படியான நிலைமைகள் எல்லாம் இந்த பெற்றார்கிட்ட இருந்து வார பிரச்சனைகள் தான். மற்றது அன்பு கிடைக்காத சில பிள்ளைகள் இருக்கிறோம். அவே போய் அன்புக்கு எங்கி வேறு யாரோடையும் சேர்ந்து தவறான வழியில் போகிற நிலைமைகள். மற்ற இங்கே சொல்லப்பட்டது இப்போ குடிக்கிறதை பற்றி நான் துக்கத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக குடிக்கிறேன். இப்போ அந்த வரி முடிய பேருந்து திருப்பி குடிக்கத்தானே வேணும். அப்போ தொடர்ந்து குடிக்க வேண்டிய நிலைமைகள் இருக்குது. அப்போ அதுகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான வழிவகைகள் எப்படி அவர்களை அதுகளுக்கெல்லாம் போகாமல் தடுக்கிறது, முன்கூட்டியே தடுக்கிறது, அல்லது வந்துட்டால் எப்படி அவர்களை வெளியில் மற்றது எங்கடையாக்கள் ஏதாவது ஓட்டிசம்னா கூட வெளியில் சொல்கிறேன் எங்களோட பிள்ளைக்கு பிரச்சனையாக இருக்கின்றதை எல்லாம் முத்தினா பிறகுதான் பிறகு போகிறோம் இதுகளுக்கு. அப்போ இதுகளை பற்றிய விளக்கங்கள் கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இன்றைக்கு நல்ல வடிவாக செய்திருக்கிறீர்கள். நான் 3 பேரையும் பாராட்ட வேணும். அருமையான ஒரு தலைப்பு உங்களுக்கு நல்லாக செய்திருக்கிறீர்கள். உங்களை பாராட்டி கொண்டு இப்படியான நிலைமைகளையும் கருத்தில் எடுக்க வேணும் என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுறேன். நன்றி. அக்கா, நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்க. நீங்க மியூட். உஷா இருக்கிறீங்களோ? யார் கையை உயர்த்தினாக்கள் முடிஞ்சது, கை உயர்த்தாமல் கதைக்க விரும்பினாக்கள் பார்வதியக்கா, நான் கதைக்கலாமா? கதைங்கோ. நீங்கள் இன்னைக்கு உங்களோட கையை ஆட்டல் காண இல்லை. ஓகே, நான் இந்த கரிஸ் விஷ்ணு கதைச்சதை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். முதலாவது, இப்ப இந்த புள்ளகள் வயதுக்கு கூடிய புள்ளகள் தான் கெடுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது வேலை இல்லா தன்மை. அவர்கள் கிராஜுவேட் பண்ணிடுறார்கள். கொஞ்ச நாளைக்கு வீட்டில் ஒரு தரம் ஒன்றும் சொல்றதில்லை, அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள் படித்த களைப்பில். ஆனால் கொஞ்ச நாள் சென்ற பிறகு பெற்றோர் துவங்குறது எப்படி என்றா, என்னடாப்பா நீ ஒரு வேலையும் தேட இல்லையா, வேலையும் தேட இல்லையான்னு பொம்பளை பிள்ளைகிட்டையும் ஆம்பளை பிள்ளைகிட்டையும் கேட்கறது. இப்போ இந்த நாட்டில் கனடாவில் வேலை இல்லாததான் அவர் கறி சொன்னது போல சரியான கஷ்டம். இப்போ டிம் ஹோர்டன் மெக்டொனால்ட்ல கூட வேலை வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்டது எத்தனையோ பேர் கிராஜுவேட் பண்ணிட்டு முந்தியெல்லாம் அங்கேதான் வேலை செய்வாங்க, வேலை கிடைக்கும் வரைக்கும். இப்போ அந்த நிலைமை கூட இல்லை. இப்போ அதோட என்னண்டா, பெற்றோர் பேருந்து கரிச்சனை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நீ என்ன நெடுக போன்ல நோண்டி கொண்டிருக்கிற, வேலையை தேடு. பெற்றோரால வேலையை தேடி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர்களுடைய படிப்பு அப்படிப்பட்ட படிப்புகள். அடுத்தது இந்த மூத்தோர் நாங்கள் செய்கிற பெரிய தவறு என்னண்டா, நாங்களும் அதுக்குள்ள போய் பூந்துடுறது. என்னவா வேலை கிடைச்சாதா பார்த்தானா என்று சொல்றது.
மற்றது இந்த பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் உப்பகள்ல எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் அவர்கள் வெளியில போய் வருவார்கள். அது எங்களுக்கு இப்போ மூத்தவர்களுக்கு சரியான ஒரு கஷ்டமா இருக்கு, என்ன பொம்பளை பிள்ளை போய் வர்றாண்டு. அப்ப நாங்கள் என்ன செய்யறது, மகள்மார்கிட்ட சொல்றது, சொல்லி வை என்ன ராவில எல்லாம் போய் வராங்கள்ண்டு. அதை போய் நாங்கள் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா தாத்தாவை இதுகளில் தலையிட வேணாம்னு சொல்லுங்க. அப்ப இந்த வீட்டிலேயே கல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டு போகுது. அடுத்தது வேலை இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி அர்ச்சனை செய்ய பொடியனோ பொட்டுகள் என்ன செய்யறார்கள், அவர்கள் வெளியில போயிடுறார்கள். ஏன்னா இந்த ஆக்கின வீட்டில இருந்தா நெடுக வேலை இல்லையா படுத்து கொண்டு இருக்கிறேன்னு கடைசி ஆக்கின கொடுக்குறோம். அவங்களோட கஷ்டம் எங்களுக்கு விளங்குற இல்லை, வேலை இல்ல தன்மை எங்களுக்கு விளங்குற இல்லை. அப்ப நாங்களே அவங்கள வெளியில போக செய்கிறோம். வெளியில போன உடனே வேற கூட்டாளித்தனம் எல்லாம் வரும். இது வந்துதான் இந்த புள்ளைகள் எல்லாம் கெடுகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்குது. இது மற்றது பணம். அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, வேலை இல்லை. அவங்களுக்கும் படத்துக்கு போக ஆசைகள் இருக்கத்தான் செய்யும், பொடியங்கள் எல்லாம் சேர்ந்து போகக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அவர்கள் வேற வழியில பணத்தை தேட வேண்டிய ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படுகிறார்கள். இதுதான் உண்மையான யதார்த்தமானது எங்களுக்கு இந்த இப்ப உள்ள நிலைமையில. ஏன்னா ஒவ்வொரு வீடுகளையும் வயசு வந்த பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள், கிராஜுவேட் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற அவர்களுடைய ஆசைகளை நாங்கள் நிவர்த்தி பண்றதே இல்லை. அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், வேலை இல்லை ஆனா ஆசைகள் இருக்கும். இதுகள் தான் இந்த புள்ளைகள் எல்லாம் இப்ப கெடுறதுக்கு காரணகர்த்தாவா இருக்குது. ஹரிஸ், நல்ல விஷயங்களை நீங்க நல்ல அனுபவத்துல எல்லாத்தையும் சொன்னீங்க ஹரிஸ். எல்லாம் உண்மையான விஷயத்தை தான் நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு பாராட்டுகள், நன்றிகளும். இந்த மாதிரி பார்வதி அக்கா இப்படிப்பட்ட இதுகளை நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு நல்லது. ஆனா இதுல பங்கு பெற்ற வேண்டியவர்கள் பங்கு பெற்ற இல்லை. இதுல கூடுதலாக 95% முதியோர்கள் பங்கு பெற்றோம். நாங்கள் போய் சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில எங்களுக்கு அடுத்த எங்களோட புள்ளைகள், எங்களோட மருமக்கள் அவையெல்லாம் இதுல பங்கு பெற்றினா ஓரளவுக்கு இது உங்கள் சிறப்பான நிகழ்ச்சிகளாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அந்த ஆக்களை கொண்டு வரக்கு தான் நாங்கள் இப்ப முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இளமாக்களை ஹய பண்ணி இருக்கிறோம். அவையில இளமாக்களை கொண்டு வரங்கொண்டு அது எப்படி அவையில இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு வரலாம்ன்றதையும் நாங்கள் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அது பற்றி நல்ல விஷயம் நீங்கள் பேசின விஷயங்கள். நீங்கள் இதுக்கு மேல வேற யார் கலைக்க இருக்கிறீங்க? ஃபெசிலிட்டேட்டர்ஸ் விஷ்ணு, நான் சொன்னதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு இல்ல, அவை சொல்ல போயினாம். அவை சொல்ல முந்தி ஆடியன்ஸுக்குள்ள கேள்வி என்னும் இருக்கான்னு கேக்குறேன். அவையில் தான் அடுத்ததா கதைக்க போயினோம். நான் ஒரு கருத்து சொல்லலாம்னு இருக்கிறேன். சொல்லலாம் என்னண்டா, ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்டா, பெற்றோராகட்டும், இளையோராகட்டும், முதியோராகட்டும், அல்ல நடுத்தர வயதாகட்டும், அவர்கள் போய் ஆலோசனைகளை பெறுவதற்கோ அல்லது ஒரு மனம் திறந்து கதைப்பதற்கோ இனஃப் கம்யூனிட்டி லீடர்ஸ் இல்லை என்று நினைக்கிறேன் நான். அப்படியான ஒரு கம்யூனிட்டி லீடர்ஸ் பலதரப்பட்ட ஆலயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பாடசாலையாக இருக்கலாம், மென்டர்ஸ் அல்ல கம்யூனிட்டி லீடர்ஸ் இருந்தால் உருவாக்கப்பட்டால் அவர்கள் இலகுவாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லை. ஸோ அதனால ஆலோசனைகளை பெறவோ அல்லது ரீசோர்ஸ் வளங்களை அறிந்து கொள்வதற்கோ அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி லீடர்ஸ் மென்டர்ஸ் பலதரப்பட்ட வகையினர் இருந்தால் உருவாக்கப்பட்டால் அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. கத்தோலிக்க சமயத்துல கல்யாணம் செய்ய முந்தி மதகுருமார்கிட்ட போயிட்டு அவையல் அறிவுரைகள் கேட்பது, அறிவுரைகள் அவர்கள் வழங்குவது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா எங்கட சமயத்திலே அப்படியான, அதாவது இந்து சமயத்துல உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னா இருக்கிற ஐயர்மார் அப்படியான கல்வி அறிவுடையவர்களாக இல்லை. அந்த துறைகள்ல, கவுன்சிலிங் துறைகள்ல எந்த விதமான படிப்பு உள்ளவர்களாக அவர்கள் இல்லை. அப்ப அது எங்கட சமூகத்துல பிள்ளைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, குடும்ப வன்முறை நடக்குன்னு ஐயாட்ட போய் சொன்னா, ஐயா கோயில்ல சொல்லினா, ஓம் பிள்ளை என்ன செய்யற, நீ பொம்பளை பிள்ளையா போன, நீ கொஞ்சம் பணிஞ்சு போகத்தானே வேணும், என்ன செய்யறது
இப்படியான கதை வழக்கமாக சமூகத்துல இருந்து வர்ற அதே கதை தான் அங்க இருந்தும் வருது. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அப்ப அதனுடைய நாங்கள் இப்படியான ஆக்களை உருவாக்க வேண்டும் என்றால் அது ஒரு கவுன்சிலிங் குரூப்பாய் உருவாக்கி செய்ய வேண்டிய ஒரு வேலை தானே. ஆனா கவுன்சிலர்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தமிழாக்கள் வந்து கொண்டிருக்கணும். ஆனா அவைகிட்ட போறது இல்லை இப்படியான ஆக்கள். அவைகள்கிட்ட எப்படி போக வைக்கிறது, அவைகள்கிட்ட எப்படி ஆலோசனைகளை பெறலாம் என்பதை தொடர்ச்சியாக இப்படி இந்த கூட்டங்களுக்கு வாரவியல் அறிவிக்க வேணும் மற்றவியலுக்கு. அப்பொழுதுதான் அந்த சமூகத்துல கொஞ்சமாவது அந்த பிள்ளைகளை புரிஞ்சுணர்ற ஒரு நிலைமை ஏற்படும். அது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஃபெசிலிட்டேட்டர்ஸ், அதாவது இந்த இன்றைக்கு 3 பேரும் பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த கருத்தாடலுக்கு. இது முக்கியமான ஒரு கருத்தாடல். அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வீர்கள். அதுல இப்ப சுகந்தி முதலாவதாக பேசினா, அவ இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிரகித்திருப்பீர்கள். அதிலே உங்களுடைய நீங்கள் பேசினது சம்பந்தமாக வந்த விடயங்களுக்கு நீங்கள் பதில் கூறலாம் சுகந்தி. நன்றி பார்வதி அம்மா. நாங்கள் 3 பேரும் ஒன்று தொடர்புடையதாத்தான் கதைச்சிருக்கிறோம். நான் சிவபாலு ஐயா சொன்ன மாதிரி நான் அது பிறகுதான் யோசிச்சேன். நான் அந்த கம்பேர் பண்ற அந்த 2 பிள்ளைகளுக்கு இடையில அவர் நல்லா படிக்கிறாரு, உங்களுக்கு படிக்கல, அதன் எங்களோட பெற்றோர் வந்து அவைகளோட சம்பந்தப்படுத்தி கதைக்கிறது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு மனத்தாக்கம், சரியான மனத்தாக்கங்கள் வருகுது. இப்ப சேர்த்து கொண்டு தண்டனை வழங்குதல், பிள்ளைகளுக்கு தண்டனை வழங்குவதையும் அதோட சேர்த்து நல்ல தண்டனை. சொல்லுங்க. அப்ப அது வந்து சரியான முக்கியமான விஷயம். ஏனென்றா இப்ப குடும்பங்களுக்குள்ள ஒரே வயசு கேட்டகரிக்குள்ள எங்கட இப்ப சகோதரங்கள பிள்ளைகள் சகோதரி இந்த பிள்ளைகள் அவையில் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு உள்ளவர்களாத்தான் இருப்பினம். அப்ப ஏன் அவன் படிக்கிறான் உங்களுக்கு படிக்கலாது, ஏன் இவர் கூட மார்க்ஸ் எடுக்கிறார், ஏன் நீங்க கூட மார்க்ஸ், அப்ப அப்படியான ஒப்புதலை காட்டிக்க பிள்ளைகளுக்கு கோபம் வருது. அது வந்து ஒவ்வொருத்தருண்ட மனநிலையும் ஒவ்வொருத்தருண்ட அந்த மூல வளர்ச்சியும் தான் ஒவ்வொருத்தருக்கு அப்படியான படிப்பு இன்ட்ரெஸ்ட், அதோட அவைகளுக்கான அதுல ஒரு ஈடுபாடு வரணும். அந்த படிப்புல அவைகளுக்கு ஈடுபாடு வந்துட்டுதுன்றா பிள்ளைகள் படிப்பினம். அப்ப அதை நாங்கள் ஒப்பிட்டு அவைகளுக்கு சொல்லக்கூடாது. எங்க அந்த தவறு நடக்குதுன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிள்ளையோடையும் இருந்து கதைச்சு அதோட எங்களோட டீச்சர்ஸ் அவையின் பிள்ளைகள பள்ளிக்கூடத்துல இருக்கிற டீச்சர்ஸோடையும் கதைச்சிட்டு அங்க கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கணும் அவைகளோடையும் கதைச்சுதான் நாங்கள் ஏன் எங்களோட பிள்ளை குறைவான மார்க்ஸ் எடுக்குது, பிள்ளைக்கு இன்னும் அவருக்கு அந்த பாடத்தை பற்றின இன்னும் அறிவுரைகள், அந்த பாடத்திட்டங்கள் இன்னும் விளங்கியில என்றதை பார்த்து நாங்கள் அதுக்கான உறுதுணையை கொடுக்க வேணும். அதோட அந்த சிவபாலன் ஐயா சொன்ன மாதிரி தண்டனை வழங்குதல் வந்து இங்க அது கொஞ்சம் லைக் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிள்ளைகள் அதை தவறாக நினைக்கணும். தண்டனை வழங்குதல் அதை விட நாங்கள் அவைகளுக்கு தண்டனை வழங்குறதை விட அவைகளோட கதைக்க வேணும், என்ன அவைக்கு ஏழும்னு சொல்லி. சில பிள்ளைகளுக்கு படிக்கிறத விட கம்ப்யூட்டர் பார்ட்ஸா கொடுத்தா அவை குயிக்கா அதை பிக்ஸ் பண்ணிடுவினோம். அப்ப அவைகளுக்கு என்ன ஏழுமன்றதை நாங்கள் பார்க்க வேணும். அப்ப அவைகளுக்கு ஏழுமான துறையில நாங்கள் அவைகளோட ஈடுபாடுகளை கொண்டு போக வேணும். தண்டனை டைம் அவுட் வந்து சின்ன வயசுல வளர்ந்த பிறகு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அந்த டைம் அவுட் கொடுக்கறது. அதே நேரத்துல இப்ப லேட்டா வரி நம்ம வீட்டை ஒரு பொம்பளை பிள்ளைகள் போனா வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது. ஏனென்றா அவையல் ஃப்ரெண்ட்ஸோட நிக்க டைம் போறது தெரியாது. ஆனால் அதே நேரத்துல நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்கலாம், லேட் ஆகுதுன்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோம்,
எங்க நிக்கிறீங்க, என்ன செய்றீங்க, மெசேஜ் பண்ணும், என்ன டைமுக்கு வருவீங்க. அப்ப அப்படியான ஒரு உரையாடல்களை நாங்கள் அவியலோட கதைச்சு வச்சு இருந்தோம்டா அங்க அவியலுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி வராது. என்ன தண்டனை கொடுக்குறன்றது பனிஷ்மெண்ட், அது அவியலால ஏற்றுக்கொள்ளப்படாதது. என்ன எங்கட வாழ்க்கை நாங்கள் வாழ வேணும். நீங்கள் தான் கஷ்டப்பட்ட நீங்கள், நாங்களும் அப்படி கஷ்டப்பட இயலாது. இது சின்ன வயசுல தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்றது தான் அவியல் பார்வையில வருது. அது ஒரு கருத்து. அடுத்தது ஆட்டிசம் பற்றி கதைச்சு நீங்கள். ஆட்டிசம் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கினா எங்கட பெற்றோர் அதுகளை வெளியில சொல்ல அவைகளுக்கு குடும்பத்துக்கு தெரிவிக்க எல்லாம் விருப்பம் இல்லை. எந்த ஆங்கில பாட வகுப்புல ஒரு பெற்றோர் அந்த அம்மா சேர்ந்தவ, அந்த பிள்ளை சின்ன வயசுல, நான் 3.5 வயசுல இருந்து நான் தான் அவைக்கு டிரான்ஸ்லேட்டர், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லா இடமும் கொண்டு போனேன். இத்தனைக்கும் அவையில் குடும்ப ஆக்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஆட்டிஸ்டிக்னு தெரியாது. ஆனா இப்ப அவன் ஹை ஸ்கூல் போறான். இப்ப அவர் பெர்ஃபெக்ட். ஏனென்றா சின்ன வயசுலயே நாங்கள் கவனிச்சு அவருக்கான தேவையான பயிற்சிகளை கொடுத்து இதண்டு கொண்டு வந்தபடியா அவர் இப்ப ஓகே. அப்ப அது எனக்கு நல்ல சந்தோஷம். ஏனென்றா நான் சின்ன வயசுல பார்த்த பிள்ளை இப்ப ஹை ஸ்கூல்ல அவர் ஆல்மோஸ்ட் கிரேட் 10ல இருக்கிறார். அப்ப அது சந்தோஷம். அது மாதிரி இப்ப ஒரு சின்ன அம்மாவும் பிள்ளையும் வந்திருக்கினா அவைகளுக்கு நான் அறிவுரை கொடுத்திருக்கிறேன். இப்படித்தான் ஒரு பிள்ளைய வளர்த்தினாங்க. அது மாதிரி நீங்களும் இப்பவே கொண்டே எல்லாம் டாக்டர்கிட்ட காட்டி அப்பாயின்மெண்ட் எடுத்து ஏதாவது உதவி தேவைன்னா என்னட்ட வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். அவவும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல போறான். அப்ப அப்படி நாங்கள் குடும்பத்துக்கு வெளியில ஆக்களுக்கு சொல்லணும்ன்றது இல்லை. ஆனா சரியான இடங்கள்ல போய் கதைச்சு அந்த உதவிகளை பெற்றோம்டா பிள்ளைகள் சரியா வளருவினம். எங்கட நோக்கம் பிள்ளைகள் அந்த வருத்தங்கள்ல இருந்து வெளியில அவைகளுக்கான வாழ்க்கையை சரியா வளர வேணும், வாழ வேணும்ன்றதுதான் நோக்கம். நன்றி நன்றி. இத மற்றாக்கள் இதுல ஃபெசிலிட்டேட்டர்ஸா இருக்கிறார்கள். பாரிஸ் போயிட்டார் போலே. இல்ல நான் பாரிஸ் நிக்கிறேன். இருக்கிறீங்களா? நான் ஓகே, கிடைக்கலாம். உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எனக்கு ஆடியன்ஸோட விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவா இந்த மாதிரி யூத் இளைஞர்கள் இந்த பிரச்சனைய கதைக்கும் போது ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இளைஞர்கள் வர மாட்டினமாம், முதியோர்கள் தான் வந்து கொண்டிருக்கணும், பெற்றோர்கள் தான் வந்து கொண்டிருக்கணும் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கு. ஆனா நான் மாத்தி யோசிக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் வரும் போது. ஏனென்றா இப்ப இதுல பார்த்தால் நிறைய நல்ல கருத்துகள் வந்திருக்கு. நாங்க சொல்ற விஷயங்களும் ஆக்களுக்கு பரப்பிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குடும்பத்தை மாத்துறேன்டா அந்த குடும்பத்துல உள்ள ஆக்கள் இந்த யோசனை மாற வேணும். இப்ப எனக்கு ஒரு உண்மையான நம்பிக்கை. இப்ப வெளிப்படைய சொல்றேன்டா அது பழனிசாமி ஐயா சொன்ன மாதிரி அது சரியான விஷயம் தான். இப்ப அவர் போய் அவர்கிட்ட மகனோ மருமகளுக்கோ கதைக்கும் போது அவ கேட்க போறதில்லை. இப்ப நாங்க கதைச்ச விஷயம் அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் என்றால் மன்னிப்பு. எங்களுக்கு எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற பிரச்சனைகள் முதல் சொல்யூஷன் மன்னிப்பு கேட்கறது. சின்ன வயசுல இருந்து இப்ப நொட்டு சொல்லி கொண்டு இருந்து இல்லாட்டி அந்த கம்பேர் பண்ணி வளர்த்து கொண்டு இருந்தால் நீங்க உங்களோட முதல் வேலை போய் சொல்லுங்க, நான் இந்த ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். ஏண்டா வெளிப்படையா சொன்ன என் குடும்பத்துல இதுதான் நடந்துரு. என் அப்பா வெளிப்படையா எனக்கு மன்னிப்பு கேட்டார் கொஞ்சம் வருஷத்துக்கு முதல். நான் நீயா நானா நிகழ்ச்சி பார்த்தேன், ரேடியோல ஈஸ்ட் எஃப்எம்ல இந்த கதை வந்தரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இது அதுன்னு கேட்டு நான் என்னை பத்தியே உணர்ந்துட்டேன், இவ்வளவு தப்பு விட்டுட்டேன்னு என்று. அதுக்கு மேல நான் உண்மையாவே சொல்றேன், அந்த காலத்துல நான் அவ்வளவுக்கு மதிக்கல. இப்ப மதிப்பு கேக்குறீங்க. நான் சின்ன வயசுல சொல்லிருக்க வேண்டுமேன்ற ஒரு திமிரல. ஆனா இப்ப யோசிக்கிறேன், சரி மன்னிப்பு கேட்டுட்டாரு,
அதுக்கப்புறம் எங்கட இணைப்பு நல்ல ஒற்றுமையா நாங்க வந்துட்டோம். அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்படி மாதிரி மெல்ல மெல்லமா மன்னிப்போர ஆரம்பிச்சுட்டு சுகந்தினி அக்கா சொன்ன மாதிரி இப்ப குறை சொல்லாமல் அவன் வலிமையை தேடி அதுக்கு பொருத்தமான விஷயங்கள் செஞ்சால் அந்த குடும்பம் வளரும். அந்த இருக்கிற இணைப்புகள் ஒற்றுமை வரும், பாசம் வரும், வெறுப்பு இருக்காரு, திமிர் இருக்காரு. அதான் என் கருத்து. விஸ்வா ஒரு கதை விஸ்வா சொல்லுங்க. இல்ல அவ 3 பேரும் சொல்லி முடிய சொல்லுங்க. ரெண்டாவது ஆள் சொல்லிட்டு நீ விஸ்வா. இதுல உரையாடப்பட்ட விடயம் எல்லாத்திலையும் வந்து நான் இனம் கண்டது என்னன்னு சொன்னா, இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் வந்து இணைப்பு என்பது விஷயம் வந்து கொஞ்சம் இடைவெளி கூட இருக்கு. அதை வந்து அந்த குடும்ப மட்டங்கள்ல தான் அவங்கள ஊக்குவிக்கணும். ஏன்னா இப்ப இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளுங்கன்னா அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க. அதே நேரம் ஒரு வயசான நான் இதை எப்படி கனெக்ட் பண்றது, இந்த ஜூம் லிங்க் எடுத்து தாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கக்குள்ள அவங்க அதை வந்து ஊக்குவிக்கிறதா இருப்பாங்க. மற்றது ஒரு பிள்ளையும் தனித்துவமானார்கள். அவங்கள்ட்ட இதை செய்யாதன்னு சொல்லி நாம் எதையும் கட்டாயப்படுத்த இயலாது. கண்டிப்போ செய்ய இயலாது. ஆனா அவங்கள வந்து மாற்றம் செய்யறதுக்காக வந்து அவங்கள அறியாமலே வந்து சில விடயங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து தூண்டுதல் செய்யறது வந்து சிறப்பா இருக்கும். ஏண்டா அவங்க ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆள் வித்தியாசப்பட்டாங்க. அப்ப நாங்க ஒப்பிட்டு ரீதியில கூறுறது வந்து பொருத்தப்பாடுடையதா இருக்காதுன்றது என்ற கருத்தா இருக்கு. நன்றி. நல்லது. இப்பொழுது சிவபாலு மாஸ்டர். ஓகே, இப்போ எனக்கு என்ன சொன்னால் கடைசிட்டு ஒரு கேள்வி. நீங்கள் இப்போ பெரும்பாலான பெற்றோர் என்ன செய்யணும்னு சொன்னால், நீ இதை செய்தால் உனக்கு இது தருவேன், இன்றைக்கு நீ இதை செய்தால் உனக்கு பீட்சா. அதே மாதிரி வளர்ந்து வந்தாப்பெல்லாம் நீ யூனிவர்சிட்டி போனால் உனக்கு நான் கார் வாங்கி தருவேன். இப்படியான வெகுமதிகள் பிள்ளைகளை எவ்வளோ தூரத்துக்கு உற்சாகப்படுத்தும் அல்லது கீழே தாழ்த்தி விடுமன்றதை பற்றி நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. வெகுமதி இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்க வெகுமதி கொடுத்து சில வெகுமதி இல்லாதாவது இந்த டாட்ஸ் கொடுப்பினம் என்ன அப்படி அந்த சின்ன பிள்ளைகளா இருக்கைக்குள்ள கொடுக்குற வெகுமதி வேற. ஆனா கார் வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு பிள்ளைகள் வளர்ந்தா போல காசு திமுறல சொல்ற வெகுமதி வேற. அது ரெண்டும் வித்தியாசம். முதலாவது வெகுமதி சின்ன பிள்ளைகளா இருக்கைக்கு அது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்கு செய்யறது. ஆனா பிள்ளைகள் வளர்ந்து வந்த உடனே இந்த கார் போனா அந்த கார் ரெண்டு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் கடைசியா எக்ஸ்பெக்டேஷனே அங்கே அதிகரிக்கிறீர்கள். அப்படி கூட கொடுக்க அதில் எதிர்பார்க்க நெடுகலம் அது கடைசியாக அவைகளை வேற வழிக்கு மாற்றி கொண்டு போடுவாங்க. என்ற உளவியல் ரீதியாக அதை மாற்றுதுன்றதான் இப்போ உளவியலாளருடைய தீர்மானம் என்னென்னு சொன்னால், நீங்கள் எதையும் அளவோடு செய்யுங்க, அதுக்கு மேலே கூடுதலாக அவை எதிர்பார்க்குற மாதிரி இது அப்பா இன்றைக்கு இது வாங்கி தர, அவரை கேட்டால் இதை வாங்கி தருவார், அல்லது எனக்கு இன்றைக்கு பீட்சா வேணும் அல்லது சாப்பாடுக்கு இதுதான் ரெண்டாக தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற பிள்ளைகளே எப்படி மாத்துறது? நினைக்க வேணுமாம்மா, நான் நினைக்கிறேன் பிள்ளைக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு அப்பவே பழக்கிறோம்ண்டு. இல்ல அது சொல்லுங்க சுகந்தினி இதை பத்தி. என்னன்னா சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லினம் ரிவார்ட் சிஸ்டம் வந்து மேக்ஸ் தம் ஹாப்பின்னு சொல்லி அண்ட் ஆல்சோ அவையில ஊக்குவிக்குதுன்னு சொல்லி அது வளர வளர ஐயா சொன்ன மாதிரி லஞ்சம் கொடுக்குற மாதிரி போகுது. ஆனா வளர வளர அதுண்ட ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ண வேணும். இப்ப அவைய 16 ஆகினா பிறகு நாங்கள் இப்ப ஓகே நீங்க படிச்சா இது தருவேன் என்று சொல்லாம ஓகே நீங்கள் படிச்சு உங்களோட காலில் நில்லுங்க. அது அவையில இண்டிபெண்ட் ஆக்கணும். அதுக்கு பிறகு அப்ப அதுக்கு பிறகு இண்டிபெண்ட் ஆக்கின பிறகு அவியல்ட எதிர்காலத்தை பற்றி அவியல் தான் யோசிக்க வேணும். ஓகே எனக்கு படிச்சால் இந்த மாதிரி வேலை எடுக்கலாம், படிக்காமல் அல்லது இந்த திறமையை வச்சு இந்த மாதிரி வேலை எடுக்கலாம். அப்ப அவியலை யோசிக்க வேணும் எனக்கு என்ன மாதிரியான பாதை சரி வரும்னு சொல்லி. இங்க நாங்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆகுங்கோன்னு சொல்லிடலாது. அதே நேரம் அவியல்ட கட்டித்தனமும் ஒன்று இருக்குது. அப்ப அதால பிறகு இப்ப ஹை ஸ்கூலுக்கு போனா பிறகு ரிவார்ட் சிஸ்டம் என்றது
பெரிய அளவுல வேலை செய்ய போகிற இல்ல. அதே நேரம் அவியல் அந்த அதே நேரம் அவியல் அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் மாத்தணும் கொஞ்சம். அவ மாத்தினோம்ன்றதான் இந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு டைப் வராமல் அவியல் இந்த ஃபோக்கஸ் வந்து இண்டிபெண்டா தனித்துவமா நிலைக்கும். அப்ப அப்படியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம். ஹை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாக்கெட்டு எக்ஸ்பென்சிவ் வந்து கொடுத்து விடுவேன். அப்போ அவையே என்னதுக்கு பாவிக்கணுமோ என்னதோ ஒன்று தெரியாத நல்ல அவைக்கு அவை கேட்க கேட்க கொடுக்குறாக்களும் இருக்கணும் பேரண்ட்ஸ். அவைகள் அப்படி கொடுத்து பழுதாக்குறாக்களும் இருக்கணும். அப்போ அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம்ன்றதும் ஒரு பிரச்சனை. அது அது நீங்க சொல்றது 100% சரியான விஷயம். அது என்னன்னா ஒன்று நாங்கள் இங்கே வந்து பிள்ளைகளுக்கு எங்கட கலாச்சாரத்தின்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து விடுறோம். ஓகே, மார்னிங் ஸ்நாக், அப்புறம் லஞ்ச், பிறகு இன்னொரு ஸ்நாக், ஜூஸ் எல்லாம் பெட்டியில பேக் பண்ணி கொடுக்குறோம். அது எங்கட கலாச்சாரமோ எங்கட குடும்ப சூழ்நிலையோ அப்படி கொடுக்குறோம். ஆனா சில பெற்றோர் வந்து காசு கொடுத்து வேண்டுங்க கேன்டீன்ல. அதுக்காகத்தான் ஹை ஸ்கூல் போன அப்புறம் அவைக்கு கேன்டீன் இருக்குது, அப்ப காசு கொடுத்து வேண்டுங்க. அப்ப அதுகளை அவைய பார்க்க ஓ ஏன் எனக்கு அம்மா காசு தாரா இல்ல நான் ஏன் வேண்டி சாப்பிடல, அதுல சுவையான சாப்பாடுகள் இங்க கனடா கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகள் இருக்குதுன்னு. அப்ப அதுகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேணும். அதே நேரம் அவைகளுக்கு ஒரு பாக்கெட் மணி $5 பெர் வீக்கோ அது ஏதோ ஒரு அலவன்ஸ் வந்து இருக்கணும். ஏனென்றா அதுகளும் பிள்ளைகள் எதிர்பார்க்கணும் என்றா எங்களுக்கான சைல்ட் பெனிஃபிட் வருது, அம்மா இதை எடுத்து என்ன செய்யறா என்ற ஒரு கேள்வியும் வருது. அப்ப அதே நேரம் அவைக்கு $5 $10 ஏதோ ஒரு அலவன்ஸ் இருக்கு. ஆனா அது என்ன மாதிரி அவை அதை செலவழிக்கணும் என்ற ஒரு உரையாடல்களை அந்த புரிந்துணர்வுகளை அம்மாவும் கவனிக்க வேணும், பிள்ளைகளும் விளங்கி கொள்ள வேணும். அம்மா இது எக்ஸ்ட்ராவா இருந்து எனக்கு என்னதான் செய்யலாம்னு சொல்லி தரையில இது சாப்பாட்டுக்கோ அல்ல எமர்ஜென்சி ஒரு நீட்ஸுக்கோ அதுக்கான ஒரு பணம் என்றது பிள்ளைகள் எவ்ரி வீக் நாங்கள் காசு கொடுக்க $20 $10 கொடுக்க ஓகே போன கிழமை என்ன செய்து நீங்கள் ஓகே அதை பிரயோசனமா பயன்படுத்தினீங்களா அல்லது அதை வந்து என்ன மாதிரி அது செலவுப்பட்டதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு கொடுக்க பிள்ளைகளுக்கும் தெரியும். அதன் பொறுப்பு அந்த காசுகளை கண்டபடி செலவழிக்காமல் கவனமா செலவழிக்க பழகிறது. இன்னும் ஒரு கருத்து இதுதான் நம்ம அந்த சுருக்கமா சொல்றது என்னென்றால் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அந்த நாளைக்கு இப்ப நான் $20 அதுக்கு புதிய பட்ஜெட்டை தாண்டு கேட்கறது. அப்ப பட்ஜெட்டை தாண்டு கேட்கக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு தரும். ஆனா அதே நேரத்துல நாங்களும் அவையில கவனிச்சு கொள்ள வேணும். எங்க போயினோம் ஓகே இவைய இப்ப பள்ளிக்கூடம் முடிச்ச பிறகு அதுல ஒரு ½ hour 1 hour ஃப்ரெண்ட்ஸோட அந்த டிமோட்டனோ பக்கத்துல இருக்கிற கடைகளுக்கு போய் வாரத்துக்கு வரையினோம்னா ஓகே என்ன சாப்பிட்டு நீங்கள் என்ன வேணுங்கள் என்ன கதைச்சு நீங்கள் என்று சொல்லி அது பள்ளிக்கூடத்துல வந்த அப்புறம் ஒரு 15-20 minutes அவியலோட கதைச்சு இதண்டா பிறகு அவியல் பிறகு ஹோம்ஒர்க் செய்ய போயினோமா என்ன படிச்சீங்கள் என்ன மார்க்ஸ் அப்ப அந்த ஒரு உரையாடல் அந்த பாண்டிங் இருக்க வேணும். ஃபேமிலி பாண்டிங்ஸ் இருந்தது என்று சொன்னால் அது தவறா போறதுக்கு வாய்ப்புகள் சரியான குறைவு. நன்றி சுகந்தினி. இப்பொழுது நேரம் எங்களுக்கு போய்கொண்டிருக்கிறோடைய 9 மணிக்கு மேலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இறுதியாக இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு உங்களுடைய ஒரு விருப்பத்தை பெற்றாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பது 2 வசனத்திலே ஹாரிஸ், விஷ்ணு, என்ன விஸ்வகோவிலன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் அதுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதுக்கு மேல உங்களோட பிள்ளைகள் படுற கஷ்டத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. பழங்கால ஹேபிட்ஸை வச்சு பிள்ளைகளும் உங்களையும் அழிக்காமல் மேலும் உங்களோட புது சொல்யூஷன்ஸை வச்சு எங்களோட கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அது இட்ஸ் நாட் இம்பாசிபிள். தேர்ஸ் ஆல்வேஸ் a solution. நன்றி விஷ்ணு. ஹாரிஸ் அடுத்தது.
விஸ்வா? ஆமாண்டி. இதுல நான் பார்க்கிறது வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலான பிணைப்பை வந்து அதிகரிக்கிறதும் அவங்களோட வழியிலே போய் அவங்கள சரி செய்யறது தான் இதுக்கு சாதகமா இருக்குமே தவிர இதை செய் அதை செய்யாதன்னு சொல்லி கண்டிப்போ கண்டிப்போ இல்லாம மறைமுகமான ஒரு கண்காணிப்போட அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருந்தா அந்த பாண்டிங்ன்றது இருந்தா தான் அவங்கள மீட்கலாம். அப்ப அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உருவாக்கலாம். இப்ப நான் கிஃப்டா கார் தருவேன்டா, அந்த கிஃப்டா காரை நீ வாங்குறதுக்கு நீ என்னத்தை செய்யலாம்? நான் தார பாக்கெட் மணில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து என்னத்தை வாங்கலாம். அது உங்களை வந்து எப்படி மோட்டிவ் பண்ணும்? நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு இது ஒரு சேவிங்கா வந்து பாவிக்கிறதுக்குரியான ஒரு அந்த ரிவார்ட் சிஸ்டத்தை ஊக்குவிக்கிறது நல்லமா இருக்குமென்னு நினைக்கிறேன். நல்லது. நல்ல கருத்துக்களை கருத்தாடலில் செய்து கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு உண்மையாக நல்ல விஷயங்கள் இதிலே கலந்து ஆலோசிக்கப்பட்டன, கலந்து உரையாடப்பட்டன. இந்த விஷயங்களை நிச்சயமாக உங்களை போன்ற ஆக்கள்கிட்ட இந்த பெற்றோர் வருவினம் அவைகளுக்கு 115வது எங்கட ஜூமை போய் பாருங்கன்னு சொல்லுங்க அவைகளுக்கு. அவ சொன்னால் அவைகள் இதை பார்த்தால் அவைகளுக்கு அது மிக பிரயோசனமாக இருக்கும் என்பதை நான் உங்கள் எல்லோரிடமிருந்து கேட்டுக்கொண்டு இன்று இந்த ஜூம் நிகழ்வுக்கு வந்து இவ்வளவு தூரமும் எங்களுக்கு உரையாடலை தந்த இந்த மூவருக்கும் சுகந்தினி, ஹாரிஸ், விஸ்வா ஆகிய மூவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு இன்று கலந்துரையாடலில் பங்கு பற்றிய நீங்கள் அனைவருக்கும், அதாவது வசந்தத்தின் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக பார்த்து வரும் உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக சமூக நோக்கம் கொண்டு இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் எங்களுடைய கிருஷ்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை, ஏதாவது ஒரு பெரிய ஒரு சமூக சேவையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த கருத்தாடலை முடித்துக் கொண்டு வருகின்றோம். அடுத்த கருத்தாடல் அதாவது 3வது திங்கட்கிழமை நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.